கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வருடத்தை 2026 துவங்கி இன்றைக்கு 10 நாட்கள் ஆகிறது. புதிய வருடத்தில் ஒரு புதிய இலக்கை நோக்கி எல்லோரும் நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா நம்ம போன வருடம் MDRT என்ற ஒரு பெரிய இலக்கினை முடித்த அனைவருக்கும் இந்த நேரத்துல ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த வருடத்திற்கான இலக்கு MDRT இலக்கு, அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் 3 மாசத்துல எல்லோருமே கிளப் மெம்பர்ஸ் ஆக வேண்டும். அதையும் ஒரு இலக்கா வச்சுட்டு நம்ம எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் அவர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, நண்பர்களே, நம்மளுடைய இலக்கு என்பது பல நேரத்துல என்ன இலக்கு வைக்கணுங்கிறதே நமக்கு சில நேரம் தெரியாத ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய இலக்கு சரியா இருந்தா தானே அதை நோக்கி பயணிக்க முடியும். அந்த வகையில் நம்ம SSMGல இருந்து இந்த வருடம் 2026 துவங்கினதுல இருந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கோம். காரணம் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய இலக்கை நல்லா நிர்ணயிச்சு அந்த இலக்கை நோக்கி அழகா ஈஸியா ரீச் பண்ணக்கூடிய அட்டென்ட் பண்ணக்கூடிய ஒரு விடயம் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக, அதற்கான வழிமுறைகளை சொல்லிக் கொள்வதற்காக, அதற்கு எல்லாத்துக்காக பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நல்ல ஒரு பயிற்சிகளா இது வரைக்கும் 3 பயிற்சிகள் கொடுத்திருக்கிறோம் இந்த வருடத்திற்கு. இன்றைக்கு 4வது பயிற்சி. இந்த பயிற்சியை நமக்கு அளிப்பதற்காக ஒரு அழகான ஒரு தலைப்பு. யாருமே பாத்தீங்கன்னா யாருமே ஒரு டக்குன்னு யோசிக்க முடியாத ஒரு தலைப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு. அதே நேரத்துல அது ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்பு. சில விஷயங்கள் நம்ம மறந்துடுவோம். நமக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நமக்கு மறந்துடுவோம். அதை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தலைப்பு இன்றைக்கு. எங்கிருந்து இங்கே, இங்கிருந்து எங்கே. ஒரு வகையில் கேட்கும்போது அது ஒரு ஆன்மீக தலைப்பு மாதிரி இருக்குது. அதே நேரத்துல நம்மளுடைய இலக்கை நிர்ணயிக்கக்கூடிய தலைப்பு மாதிரி இருக்குது. ஒரே கன்ஃபியூஷன் தான். ஒண்ணு சும்மா சொல்லக்கூடாது, என்னவா இருக்கும் இந்த தலைப்பின் பின்னணி அப்படின்னுட்டு. இந்த தலைப்பில் இன்றைக்கு நமக்கு ஒரு அருமையான பயிற்சி தருவதற்காக மதிப்புக்குரிய திரு முத்துராமன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர், ரிட்டையர்ட், சென்னை டிவிஷன். அவங்க ஆல்ரெடி நமக்கு ஒரு பயிற்சி அளித்திருக்காங்க. இன்னைக்கு இன்னொரு பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களை ஒரு வரவேற்புரை அளித்து இந்த பயிற்சியை துவக்கி வைக்குமாறு உங்களுடைய ட்ரஸ்டி திருமதி சுதாமதி மேடம் அவர்களை அழைக்கிறேன். நன்றி. தலைவரை வணங்கி இதுவரை பயிற்றுவித்த பிதாமகர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கூறி, இன்று பயிற்றுவிக்க வந்திருக்க திரு முத்துராமன் சார் அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள்
டிஓவா தான் முதல்ல அரக்கோணத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணி முகவர்களோட நலனில் மிகவும் அக்கறை கொண்டு முகவர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள், அவர்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றணும், அவங்க லைஃப்ல முன்னேறணுன்ற ஒரு அக்கறையோட டிஓவா இருந்தவங்க அப்படியே படிப்படியா முயற்சி செய்து அவங்க லைஃப்ல முன்னேறி எம்எம் ஆகி அரக்கோணத்துல டிஓ ஆகி சென்னை டிவிஷனல் 2 எம்எம் ஆகி தேடாயிருக்காங்க. அவங்க மாதிரியே முகவர்களையும் கிளப் மெம்பர்கள்ல ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து முன்னேறணும் அப்படின்றதுல மிகுந்த அக்கறை கொண்டவர்கள், முகவர்கள் மீது அதிக பாசம் கொண்டவர்கள். ஏன்னா அவங்களோட தந்தை டீச்சர்ன்றதுனால அவங்கள கரெக்டா எல்லா வகையிலையும் கரெக்டா வளர்த்துருக்காங்க. பர்ஃபெக்டான ஒரு சார் அவங்க. அதுக்கு பிறகு அவங்க குரல் இருக்கு பாருங்க, இந்த குரல் வளம் தமிழ்ல பேசினாங்களான்னு சரி, ஆங்கிலத்துல பேசினாலும் சரி, உச்சரிப்பு அவ்வளவு கிளியரா இருக்கும். ஏற்கனவே ஒரு கிளாஸ் எடுத்துருக்காங்க, போனதே தெரியல. ஆனா அவங்களுக்கு டைம் பத்தல. நாங்க தான் முடிஞ்சிச்சு சார், முடிச்சுக்கலான்னு அடுத்து கூட நம்ம அதை தொடர்ச்சி கண்டினியூ பண்ணிக்கலான்ட்டு இவ்வளவு நாள் ஆயிடுச்சு மீண்டும் சாரை பிடிக்க. இன்னைக்கு 721வது பயிற்சி, கூட்டுத்தொகை 10, தேதியும் 10, 2026 கூட்டி பாருங்க, அதுவும் 10. அப்ப எல்லாமே என்னாச்சு? நம்பர் 1. நம்ம சாரோட பயிற்சியில நிறைய சொல்றதை கேட்டு எங்கிருந்து எங்க வந்தோமோ, எங்க வந்தோம்? எஸ்எஸ்எம்ஜில எல்லாரும் கூட்டா வந்தோம். இப்ப இந்த எஸ்எஸ்எம்ஜில இருந்து நம்ம என்ன இலக்கு அடைச்சு வெளியில போறோம், எப்படி ஒரு பேரை நிலைநாட்டுறோம் அப்படின்றதுக்கு உறுதுணையா இருக்கிற நமது முத்துராமன் சார் அவர்களை வரவேற்று மிகவும் நிறைய நான் போர் அடிக்காம அவங்களுக்கு வழிவிடுகிறேன். வாருங்கள் சார், வகுப்பை தொடங்கலாம். நன்றி. நன்றி அம்மா. அனைவருக்கும் மாலை வணக்கம். உண்மையிலேயே இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முகவர்களோட பேசுவது என்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். எப்போ வேணாலும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முகவர்கள் இருக்கக்கூடிய இடம். அதுவும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே வேலையில இருக்கும்போது பேசுறதை விட வேலையில இருந்து ரிட்டையர் ஆன பிறகு யார்கிட்டதான் பேசலாம்னு சொல்லி எதிர்பார்த்து இருக்கக்கூடிய சமயத்துல கேட்கறதுக்கே ஆள் இருக்காது இல்லையா? இப்ப ஒரு ஆளு கேட்கறதுக்குன்னு 4 பேர் இருக்கு சமயத்துல பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வேண்டி உண்மையிலேயே நன்றி. அதாவது 2026வது வருடம் நாம உள்ளால வந்துட்டோம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஆயிடுது. பொதுவாவே இந்த வரக்கூடிய 3 இதை பார்த்து இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஸ்டடியில இந்த ஜேஎஃப்எம் ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜேஎஃப்எம் ரஷ் அப்படின்னு பேரு. இது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி மந்த், மார்ச் ரஷ். சரி, இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது நீங்க இருக்கக்கூடிய முகவர்களை நான் தெரியும் உங்களுக்கு. ஆனா எல்ஐசி ஆரம்ப காலத்திலேயே பாத்தீங்கன்னா பொதுவாவே எல்லா இதையும் 3 குவார்டரா பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஜனவரியில இருந்து மார்ச் ஃபைனல் குவார்டர் ஆஃப் த இயர் அப்படின்னு பிரிப்பாங்க. இந்த ஃபைனல் குவார்டர் ஆஃப் த இயர்ல வரக்கூடிய பிசினஸ்னுடைய அளவு பாத்தீங்கன்னா, இந்த 3 குவார்டர்ல என்ன பிசினஸ் வந்ததோ அதை விடையும் கூடுதலா கூட வரக்கூடிய மாதங்கள் பாத்தீங்கன்னா இந்த 3 மாதங்கள். இந்த 3 மாதத்துல அதனாலதான் ஏற்கனவே 10 நாள் கழிந்ததுனால இன்னும் இருக்கக்கூடியது ஒரு 80 நாட்கள் தான் இருக்கிறது. காரணத்தினாலதான் நான் இந்த 80 days ப்ரோக்ராம் அப்படின்னு உள்ளத நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு சமீப காலத்துல ஒரு புக் படிச்சுட்டு இருக்குச்சுமே, அதுல இருந்து ஒரு தலைப்பு தான். உண்மையிலே இதெல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு ஆள்லாம் ஒண்ணு நான் கிடையாது. ஏன்னா where to hear and here to where அப்படின்றது எங்க இருந்து நான் இங்கே வந்திருக்கேன், இங்க இருந்து நான் எங்க போறேன் அப்படின்னு உள்ளது ஒரு முக்கியமான தலைப்பு. அது எதுக்க வேண்டி நான் இதை கொடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்க, இந்த தலைப்பை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒவ்வொரு ஆண்டுக்கும் நான் இதை எடுத்துக்கொள்றேன். அதாவது எப்படின்னா, இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கி இந்த தேதி வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஃப்ரம் வேர் ஐ ஹவ் ரீச்ட் ஹியர், இங்கே வந்திருக்கிறோம்.
இங்க இருந்து நான் எங்கே போக வேண்டும் அப்படின்னு உள்ளது. இது எதை நோக்கி எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டுலையும் ஆரம்பத்திலே எப்படி ஜனவரி மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க எப்பவுமே. இந்த ஜனவரி மாசத்துல போய் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்குல நீங்க இந்த பீச் ஷோர்ல போய் நடக்குது போறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அல்லது பொதுவா எங்கெல்லாம் யாராவது நடக்க போறாங்களோ இல்ல இந்த எக்ஸசைஸ் பண்ண போகக்கூடிய இடங்கள் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பார்க் பண்ண கூட இடம் இல்லாத அளவுக்கு கார்கள் நிக்குமா. ஆனா மாச இறுதி ஆயிடுதுன்னு வச்சுக்கிடுங்களேன் ஜனவரி மாசத்துல. அப்புறம் காந்தி தாத்தா மட்டும் தான் இருப்பாரா அந்த பார்க்ல, சென்னை பார்க்ல. ஏன்னா எல்லாமே யாருமே இருக்க மாட்டான், வரமாட்டான். இது எப்பவுமே நம்ம எடுக்கக்கூடிய இது மாதிரி. அதாவது 1ஆம் தேதியில நம்ம பல விதமான ஒரு இதை எடுத்துப்போம். எது இந்த ஆண்டு நான் செய்ய போறது இதெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம். ஆனா போக என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிய நாமளே விட்டுருவோம். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு ஒண்ணுது. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 மாசம் நான் வேற விஷயங்களை பேசுறதுக்கு பதிலாவே நம்ம காரியங்களை மட்டுமே பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான நேரம், உங்களுடைய நேரமும் முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு மணித்துளியும் இப்ப பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நேரம். இதுல ஒரு வினாடியை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. சோ அப்படிப்பட்ட நேரத்துல நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த ஆண்டுல நம்ம எல்லாரும் முதல் விஷயம் என்ன அப்படின்னு, உங்களுடைய குழுவுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு உள்ளது எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காரியம் மட்டும் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முகவர் என்று ஒருவர் இருப்பாரே ஆனால் அந்த முகவருடைய அடையாளம் எதை பொறுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் எந்த மன்றத்தை சார்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்தார் அது அடையாளம். நம்ம 1000 விஷயங்கள் சொல்லலாங்க. நான் முகவராக இருந்து இத்தனை வருடங்கள் இருந்தாலும் கூட நான் ஒரு மன்ற முகவராக இல்லை என்று சொன்னான்னு வச்சுக்கிடுங்களேன். உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த தகுதியை நம்ம ஏதோ ஒரு இருக்க வேண்டிய, அதாவது சர்வைவ் ஆகிறோமே தவிர நான் ஒரு நிலையில் இல்லாத ஒரு மகிமை இல்லாத ஒரு முகவராக கருதப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நான் செல்லக்கூடாது. இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஏதாவது ஒரு முகவர்ல இப்ப உங்களுக்கு தெரியும், முதல் படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஒரு முகவாண்மை எடுத்த உடனே முதல் படி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் படி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன்மை பொருந்திய முகவர் மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க. மேன்மை பொருந்திய முகவர் மன்றம் பாத்தீங்கன்னா நம்ம இலைட் கிளப்பை விட கேட்கறதுக்கு பிரமாதமா இருக்கும். இலைட் கிளப்ல இருக்காது. அதாவது மேன்மை பொருந்தியன்னா டிஏ கிளப் தான். பட் இட் இஸ் வெரி சிம்பிள். பட் அதுக்கு அடுத்ததுதான் பிஎம் கிளப், டிஎம் கிளப் மெம்பர், ஜடம் அண்ட் அவர் சிஎம், அப்புறம் கார்பரேட், இது லைட் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு முகவராக இருக்கக்கூடியவர் ஒரு டிஏ கிளப் மெம்பர், அதாவது ஓராண்டு பணி முடிந்திருந்த யாருமே எல்லோரும் என்ன ஆக முடியும்? டிஏ கிளப் மெம்பர் ஆக முடியும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சோ இதுவரையிலும் யார் ஒருவர் உங்களுடைய அணியில ஒரு மன்ற முகவாண்மை இல்லாத முகவராக இருப்பாரேயானால் முதல் காரியங்க, இந்த ஆண்டுல, அதாவது நிறைய கிளாஸ் நடத்துறாங்க. உண்மையிலே நான் நிறைய பாக்குறேன். வாரந்தோறும் 2 கிளாஸ் நடக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்ல கிளாஸ் நடக்குது. ஆனா கிளாஸ் நடத்துறதுல முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பயிற்சி வகுப்புல இருந்து எடுத்துக்கொண்ட அத்தனை விஷயங்களையும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டாம், நடக்காத காரியம். ஆனா ஒவ்வொரு பயிற்சியிலையும் ஏதாவது ஒன்று புரியாது உங்களுக்கு தட்டிருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு சின்ன விஷயம், இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. நிறைய பேர் நிறைய ஐடியா கொடுக்கலாம். ஆனா அதெல்லாம் விட்டுருங்க. ஏதாவது ஒரு ஐடியா, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு அந்த ஒரு ஐடியா மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி, இந்த ஆண்டு நான் இதுல இருந்து அது மாதிரி செய்வேன் அப்படின்னு உள்ளது ஒரு நோக்கத்தோடு எப்ப நீங்க செயல்பட ஆரம்பிக்கிறீங்க, அப்பதாங்க நம்மளுடைய இந்த வகுப்புகள் இல்லையா, இவ்வளவு சிரமப்பட்டு நடத்தக்கூடிய இந்த வகுப்புக்கு உண்மையிலே ஒரு அர்த்தம் உருவாகும். எனக்கு இது ரொம்ப ஆசை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசித்து பாருங்களேன். நிறைய வகுப்புகள் நடந்தாலும் கூட
அந்த வகுப்புல இருந்து நம்ம எடுத்துட்டு போனது மூலமா கிடைக்கக்கூடிய அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு வச்சுடுங்க, நன்மை யாருக்குங்க? நன்மை யாருக்கு? இப்போ அவங்க நடத்துறாங்க, உண்மையிலே பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் அவங்கள நாம ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஒரு புதிய திட்டம் உருவாகிட்டு உடனடியாக ஒரு கிளாஸ், ஒரு புதிய விஷயங்கள் தெரியட்டு உடனடியா ஒரு கிளாஸ் வைக்கிறாங்க. இல்ல இந்த துறையில யார் வல்லுநர்கள் அவங்கள அழைத்து உங்கள்கிட்ட பேச வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வழியில போன நான் என்னுடைய வணிகத்தை எளிமையா பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இப்படி பல்வேறு விஷயங்கள். அதாவது ஒரு மனிதனுக்கு அவன் பயணிக்கிறதுக்கு உண்டான அத்துணை உபகரணங்களை கொடுக்குறாங்க. ஆனா இவ்வளவு உபகரணத்தை கொடுத்தாலும் கூட எண்ட் ஆஃப் த டே இல்லையா, அந்த மீட்டிங் முடிந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு நபர்ல ஒரு கடுகளவு கூட மாற்றம் ஏற்படலன்னு வச்சுக்கிடுங்களேன். நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு கடுகளவு, பெருசா ஒண்ணு மாற்றம் எதிர்பார்க்கலீங்க, நிறைய மாற்றங்கள் ஏற்பட வேண்டாம். ஒரு கடுகளவு மாற்றம் ஏற்பட்டால் கூட உண்மையிலேயே இத்துணை நபர்கள் இடத்துல இந்த மாற்றம் ஏற்பட்டது எங்கேயோ போயிருக்குங்க. இது நிறைய பேர் சொன்ன மாதிரிதான். ஒருத்தர் சொல்லுவாரு, நல்ல அதாவது சார் நான் இங்க இருந்து வந்துட்டேன், இங்க இருந்து டெல்லி போயிருப்பான், இல்ல வேற ஏதாவது ஊர்ல இருந்து இங்க வந்திருப்பாங்க. அவன் வந்தவுடனே சொல்லுவான் எனக்கு தமிழ் சரியா வராது இல்லையா. நம்ம அதை பெருமையாக பேசிக்கொள்வோம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சொல் படித்தால் போதும், நம்ம எவ்வளவோ 365 நாட்கள்ல 365 சொற்கள் படிக்க முடியும் இல்லையா. இதான் வாழ்க்கைங்க. நீ ஒன்றும் பெரிய டெக்னிக்கெல்லாம் படிக்க வேண்டாம். நம்மகிட்ட மொத்தமே எவ்வளவுங்க, 39 பிளான் இருக்காங்க மொத்தமே, அவ்வளவுதானங்க இருக்கு. 39 திட்டமே என்னவோ தானே இருக்கு. இந்த 39 திட்டத்தை, அதாவது ஒன்று சொல்லுவாங்க, ஒரு திட்டத்தை எடுத்தா ஒருத்தட்ட கேட்டானா இந்த திட்டத்தை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி, அன்னைக்கு கூட நான் ஒரு அவர்கிட்ட சாதாரணமா கேட்டேன், ஒரு திட்டத்தை பத்தி சொல்லுங்க, பீமா லட்சுமியை பத்தி சொல்லுங்க, அல்லது ஜீவன் உட்ஸ பத்தி சொல்லுங்க, இல்ல நம்மளுடைய ஜீவன் சாந்தி பத்தி கூட சொல்லுங்க. அவர் அந்த சாந்தின்னு சொன்ன உடனே அவர், சார் இதனுடைய அறிமுக வயது இது வாங்க கேட்டாங்க. அதாவது ஒரு திட்டத்தை பத்தி ஒருத்தர் விளக்கம் கொடுப்பது என்பது எப்படின்னா, நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்துணை நாட்கள் பயிற்சி பெற்ற நீங்க ஒரு திட்டத்தை ஓர் அல்லது இரு வரிகள்ல சொல்லக்கூடிய நிபுணத்துவம் பெற்றிருக்கணும். அந்த நிபுணத்துவம் எப்போ வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு இந்த வகுப்புகள் நடக்கும்போது பாருங்க, எப்படின்னா மனதோட அதை கேட்கணுங்க. அதாவது ஈடுபாடு இல்லாத எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலை செய்யதை விட செய்யாம இருக்கலாம். ஏன்னா செய்தவருக்கும் கேடு, செய்ய சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கும் அது வேஸ்ட். சோ ஈடுபாடோட செய்ய ஆரம்பிக்கணும். அப்ப ஈடுபாடோட செய்யணும் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுடுங்களேன், ஒண்ணு இல்லைங்க, நம்மளுக்கு இப்ப எவ்வளவு வாய்ப்புகள் அப்படின்னு உள்ளது. நான் இவ்வளவும் நான் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் இதெல்லாம் வச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் அதெல்லாம் இப்ப கொடுத்துட்டு இருந்தேன், அதுக்குள்ள நேரங்கள் இல்லைங்க. இன்னும் இருக்கக்கூடியது வெறும் 80 நாள். இந்த 80 நாள் தான் நம்மளுடைய 26வது ஆண்ட 2026 25 26ஆம் ஆண்டினுடைய வாழ்வியலை நிர்ணயம் பண்ணக்கூடிய நேரம். இந்த 80 நாள்ல நான் என்ன பண்ண முடியும்? ஒருவர் 100 பாலிசி பண்ண யோசிக்கலாம், ஒருவர் 50 பாலிசியாவது பண்ணணும்னு யோசிக்கலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சிருங்க, யாராவது ஒருத்தர் அதாவது என்னது தலைவர் முகவர் மன்றத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒருவர் எவ்வளவு இருந்தா போதுமானதுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுமா? குறைந்தபட்சம் இத்தனை லைஃபாவது வேணும். இதை மட்டும் யோசிச்சுறாங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு நான் ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கணுமே தவிர, யாரோ சொன்ன ஒரு கட்டுப்பாடுக்குள்ளால் நான் இயங்கணும்னு நினைச்சேன்னு கட்டாயமா பிசிறி போயிடும் பாருங்க. அதுக்கப்புறம் தான் லேப்சேஷன், சிங்கிள் லைஃப்ல கொடுக்க வேண்டிய, அதாவது லைஃப் இவன் பாலிசிஸ் எடுத்து அதுல போற கிளப் மெம்பர்ஸ் எத்தனை பேரு, இதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா என்னுடைய இந்த வணிக மேலாளராக இருக்கும் போது நான் பார்க்கக்கூடிய சமயத்துல ஒவ்வொருத்தர் இந்த கிளப் மெம்பரை எப்படிலாம் லூஸ் பண்ணிருப்பான் தெரியுமாங்க. 1% லேப்ஸ் ரேஷியோ இல்லைங்களா. இன்னொன்னு பாருங்க, சில பேரு
இந்த ஒரே பாலிசி, ஒரு டபுள் லைஃப், சிங்கிள் லைஃப் 2 பாலிசிஸ் கொடுத்திருப்பாங்க. இதனால இவனுக்கு லேப்ஸ் போய் இது போயிருக்கும். இதெல்லாம் போகும்போது அந்த வயிற்றுச்சல் இருக்குல்ல, எவ்வளவு கஷ்டம் தெரியுமாங்க, எவ்வளவு கஷ்டம். அடுத்து பாருங்க, இந்த கணக்கு போடுவாங்கல்ல கமிஷன், இந்த 4,20,000 ரூபாய், அந்த 4,20,000 ரூபாய் இவன் துல்லியமா போட்டிருப்பான். அதுல இன்னொன்று கணக்கு வச்சிருப்பான், இந்நாளெல்லாம் ரெனிவல் கட்டுனா எனக்கு இவ்வளவு வரும். ஏங்க அதுல இவ்வளவு தூரமா நம்ம அவ்வளவு தூரமாக இந்த காலத்துல இன்னைக்கு பாருங்க, நம்ம டிசம்பர் மாதத்துல நம்மளுடைய கழிந்த ஆண்டினுடைய எம்டிஆர்பி முடிஞ்சது. இந்த ஆண்டு உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் என்னன்னா, நிறைய பேரு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தும் விட்டுட்டாங்க. நீங்க சொல்லலாங்க இல்லைங்க, நிறைய டார்கெட் நிறையங்க, இந்த வாட்டி நிறைய கமிஷனுங்க. நோங்க, டார்கெட் இஸ் an opportunity, never think it is as a threat. நாம எப்படி நினைச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமான கமிஷன் வாங்க சொன்னதுனால எனக்கு எம்டிஆர்டி அந்தஸ்து வராம போயிடுதுன்னு. ஏங்க, அதிகமான கமிஷன் வாங்க சொன்னது உங்களுக்கு நலனுக்க வேண்டியதானங்க. யாரு இங்க கொடுக்க போறீங்க? யாருக்கு கொடுக்க போறோம்? ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் இந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க, இந்த டிவிக்கு இந்த இதுக்கு முன்னால உங்களுடைய மொபைலை வச்சுட்டு பாதி பேர் உட்கார்ந்து இருப்பீங்க, சிஸ்டம் முன்னால உட்கார்ந்து இருப்பீங்க. உங்களுக்கு அப்பாற்பட்ட வீட்டுல உள்ளவங்க எல்லாம் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? ஏதோ ஒரு பெரிய புனிதமான செயல் இன்ன நாள்ல இருந்து நம்ம வீட்டுல நடக்க போகுது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட வாழ்த்தி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம உட்கார்ந்து இருப்பாங்க இல்லையா? என்ன எதிர்பார்ப்புங்க. இந்த எதிர்பார்ப்பை கேன் பி கில். நாம அதை மோசம் பண்ணலாமாங்க? பண்ணக்கூடாதுங்க. தயவு செய்து இனிமேல் விட்டுறாதீங்க. இத்தனை நாள் என்னெல்லாமோ நடந்துங்க. இத்தனை நாள், இந்த 365 நாள்ல இந்த 80 நாள் போக மீதி உள்ள அத்தனை நாள் கூட வேஸ்ட் பண்ணிருக்கேன். 10 பாலிசி பண்ணிருக்கேன், 5 பாலிசி தான் சார் பண்ணிருக்கேன். பரவாயில்லைங்க, விட்டுருங்க. ஆனா இந்த 80 நாள் இனிமேல் ஒரு நாளைக்கு கூட, ஒரு நாள் கூட, ஒரு மணியை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம் எடுத்துடுங்க. ஒரு நாளைக்கு 5 பேரை சந்திப்பது என்பதை இன்னைய தினத்துல கட்டாயப்படுத்துங்க. நாளை யாரை சந்திக்க வேண்டும் என்பதை தயவு செய்து இன்றே முடிவு பண்ணி வச்சிருக்க. அதை தயவு செய்து முடிவு பண்ணுங்க. நாளைக்கு யாரெல்லாம் நான் பாக்குறது அப்படின்னு சொல்றது, காலையில பையன் மாட்டிட்டு போய் நேர போய் போற வரவெல்லாம் எல்லாம் நான் பாலிசி போடுறேன், இதெல்லாம் பார்வை. பார்வை என்பதற்கு ஒரு தனி மகத்துவம் இருக்குங்க. ஒருத்தரை போய் கேட்கணும்னா அப்படின்னா வச்சுடுங்களேன், ஒரு பாலிசியை பற்றி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாலிசியை பத்தி உள்ள அத்தனை டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, இப்ப புதுசா 12ஆம் தேதி ஒரு பாலிசி வரப்போகுது இல்லையா, அறிமுகப்படுத்துறாங்க. எல்லாம் தெரியும் இல்லையா அந்த பாலிசி என்ன அப்படின்னு? ஜீவன் உற்சவனுடைய சிங்கிள் பிரீமியம் பாலிசி. நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, 35 வயது உள்ள ஒரு நபரா இருந்தா 7 ஆண்டு ஒரு டெஃபர்மெண்ட் எவ்வளவு கட்ட வேண்டி வரும்? சுமார் 4,87,000 85,000 பக்கத்துல கட்ட வேண்டி வரும். கிடைக்கக்கூடிய பலன் என்ன கிடைக்குங்க? அவங்களுக்கு 7 வருஷம் தாண்ட பிறகு it will be around 1 lakh rupee per annum till lifetime. On any mishappening, it will be the sum assured will be paid, that is assured. With எதுங்க? somebody can respond. இது என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு நான் மட்டும் பாக்கிறேன். இல்ல எவ்வளவு வரும்? வித் கேரண்டீட் அடிஷன் எவ்வளவு வரும்? 40 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 40 ரூபாய். அண்ணா அத மாதிரி இல்லைன்னா எவ்வளவு வரும்னா, எவ்வளவு வரும்? சப்போஸ் ஒரு ஆளு 60 வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தாரு, 1 லட்சம் ரூபாய் வச்சு 60 வருஷம் வாங்கிட்டே இருக்காரு. அவரு முடிஞ்சிருது. அது இழப்பு ஏற்படுது, ஒரு 65 வயதுல ஏற்படுது, அல்ல 70 வயசுல ஏற்படுது அப்படின்னு வச்சுருங்க. அவங்களுக்கு எவ்வளவு வருதுன்னு எப்படி சொல்லுவாங்க? அந்த கட்டண பிரீமியத்துக்கு ஒரு சமசூட் இருக்கும் சார். நம்ம இப்ப 5 lakhs 10 lakhs 44 லட்சம் கட்டுறாங்க. ஓகே, அது 10 lakhs பிளஸ் எத்தனை வருஷம் போட்டிருக்காங்க? 7 வருஷம் போட்டிருந்தாங்கன்னா 7 × 40 40,000. அப்ப 7 நாங்க 28, 2,80,000. அப்ப 12,80,000 அவங்களுக்கு கொடுத்துருவாங்க சார். நல்லா சொன்னீங்க அம்மா. நான் இப்ப ஒரே ஒரு சின்ன கேள்விதாங்க.
இப்ப நீங்க சொன்ன ஒரே கேள்விய ஒரே பதில நீங்க உங்க வீட்டுல வந்து நான் இதே மாதிரி உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க பாலிசி போடுவீங்களா? என்னன்னா சொல்லக்கூடாது, இப்படி சொல்லக்கூடாது. அப்ப எப்படி சொல்லணும்? இப்ப என்ன பிரச்சனை தெரியுமாங்க? எல்லாருக்கும் எல்லா பிளானும் தெரியுதுங்க. உங்களுடைய சிஸ்டத்துல நான் வந்து உண்மையிலே நான் வந்து இதுல வந்து பெரிய வகுப்பறை எடுக்கிறதோ இதுவோ இருக்கிறத விட ஆஸ் எ ஃப்ரெண்ட் ஆஸ் வெல் as உங்களுடைய ஒரு கூட பிறந்த ஒரு நபராட்டு தான் நான் இதை பேச விரும்புறேன். நான் என்ன என்ன இதுல யோசிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் எல்லா திட்டமும் தெரியுது. ஆனா என்ன தெரியுமா தெரியல, the presentation part of the policy அதுலதான் லேக்குனா. இப்ப ஏன் வந்து ஒருத்தர் வந்து நல்ல வணிகம் பண்ண முடியுது, இன்னொருத்தரால பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமானது இதுலதான் இருக்கு. சரிங்க, இதுல என்னெல்லாம் வேற என்னங்க சொல்லுவீங்க? வேற யாராவது ஒருத்தர் மேடம் விட்டுட்டு வேற யாராவது இன்னொருத்தர் சொல்லுங்களேன். இந்த பண்ணுங்க, யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. யாராச்சும் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா சார் இத பத்தி? இன்னும் நாங்க இன்னும் எடுக்கல. நல்லா தெரியும் சார் மக்களுக்கு, நல்லா தெரியும், நாங்க எடுக்கல. ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க யாராவது சாருக்கு. ஒரு ஆள் ஹேண்ட் நேரமா எஸ்எஸ்எம்ஜில ஹேண்ட் ரைஸ் பண்ணாம. பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்லைங்க. எதுக்கு அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க? எதுக்கு கேட்டர் தொழில் இவர் ஏதாவது சொல்லிடக்கூடாது. சரி பரவாயில்லைங்க. அந்த 1 லட்சம் ரூபாய் கிடைக்கலாங்க. இட் இஸ் a tax free income இல்ல? தேவராஜன். ஆமா சார். தேவராஜன் பேசுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. தேவராஜன் பேசுங்க, வீடியோல பேசுங்கண்ணா. அது tax free income தானே? சரி, வேணுகோபால் பேசுங்க. வேணுகோபால் கொடுங்க. கொடுத்தாச்சு. அண்ணா கோவில் நான் பேசுங்கண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்ப 10 lakh ரூபாய்க்கு வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 4,85,000 ரூபாய் டெபாசிட் பண்றோம்னு சொன்னா, அந்த சிங்கிள் பிரீமியமா போடுறோம்னு சொன்னா 7 வருஷம் கட்டுறாங்க. மேடம் சொன்ன மாதிரி வந்து 2,40,000 ரூபாய் அந்த போனஸ் வருது. பிளஸ் வந்து ஏடிடிபி உள்ள இருக்கு சார். அடிஷனல் ஒரு 10 lakh வந்து ஏடிடிபி இருக்கு. இதுல ஏடிடிபி நம்ம கொடுக்குறோம். கரெக்ட். வேணுகோபால் வேற எங்கேயும் போடுறதுக்கு வந்து அது வேணுகோபாலசாமி. வேணுகோபாலசாமி இல்லையா உங்க பேரு? ஆனா ஒரு சின்ன இதுல முக்கியமான தம்பி, இதுல ஒரே ஒரு சின்ன விஷயம் பாத்துக்கமா. நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட போய் சொல்லும் போது இந்த பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதம் இல்லையா, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ஒரு தவணை. இந்த திட்டத்தை நாம முதலீடு பண்ணுனா 10 லட்சம் ரூபாய்க்கு சுமார் 7,80,000 ரூபாய் என்ன வரும் இல்லையா? 35 வயதுக்கு 7 லட்சமா 8 லட்சம் வருதா? அது வரும். சரியா? அதை இன்வெஸ்ட் பண்ணா 10 லட்சம் ரூபாய் 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் கிடைக்கும். அப்படிதானே? எஸ் சார். அப்போ 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். எவ்வளவு நாளைக்கு கிடைக்கும்? லைஃப் டைம் கிடைக்கும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண தொகையை நம்ம எத்தனை வருஷத்துல எடுப்போம்? சுமார் 7 வருஷத்துல எடுத்துருவோம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் 7 வருஷம் தானே, 7,80,000 ரூபாய் 8 வருஷத்துல எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடியது அவ்வளவு லாபத்தொகை. ஒண்ணு. ரெண்டாவது, கொடுக்கக்கூடிய தொகை இன்கம் டாக்ஸ் இல்லாத தொகை. ஏன்? செக்ஷன் 10(10)D ல வரும் சார். இட் இஸ் a survival benefit இல்லீங்களா? survival benefit அது. ஆமா, பென்ஷன் கிடையாது, survival benefit. survival benefit. அப்போ நான் என்ன மாதிரி ஒரு திட்டம் நம்ம கொண்டு வரோம்? ஒரு தவணை முதலீடு, வரக்கூடிய வருமானத்துக்கு எந்த விதமான வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு திட்டம் ஒண்ணு அறிமுகமாயிருக்கு இல்லைங்களாங்க? ஒரு அற்புதமான திட்டம். இதுல நீங்க இந்த 40 ரூபாய் கேரண்டி எடிஷன்ல பேசக்கூடாதுங்க. கடைசியில ஒருவேளை நீங்க வந்து 80-90 வயது வரைக்கும் இருக்கிறீங்க அப்படிதாங்க பேசணும். ஏன்னா இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பிரகாரம் இப்போ நான் ஒருவரை போய் சொல்லும் போது நீங்க 90 வயது வரைக்கும் இருக்கிறீங்கன்னு சொல்றது ஈஸி இல்லையா? அது அழகா கேட்டுப்பாங்க. ஆனா அவரா கேட்கணும்,
ஒருவேளை நான் 70 வயசுல ஏதாவது ஆயிடுதுடா, அப்ப நம்ம சொல்லலாம். கரெக்டா? அவரு கேட்டு நான் சொல்றதுக்கும் நானே போய் நீங்க ஒருவேளை 70 வயசுல ஏதாவது ஒன்று ஆயிட்டு வச்சுடுங்க, அப்ப என்ன ஆயிடும்? அவருக்குள்ள பய உணர்வு வரும். அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? எப்பவுமே நம்மளுடைய கன்வின்சிங் டெக்னிக் எப்படி இருக்கணும்னா, அடுத்தவனுடைய மனதை புண்படுத்தவும் கூடாது. ஆனா அதுக்காக வேண்டி நம்ம செய்தியை அவனுக்கு போய் சேராமலே இருக்க கூடாது. நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒருவேளை நான் எடுத்திருக்கேன் அப்படி எல்லாம் எல்லா சமயம் உங்களை நீங்க கொண்டுட்டு இருக்க கூடாது. நம்ம பாதி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை நாம சாகடிச்சுட்டு இருப்போம். அப்படி இருக்க கூடாது. அவனா கேட்கட்டுங்க. இதுல செய்யக்கூடிய, அதாவது நமக்கு தெரியும் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே ஒரு காப்பீட்டுக்கு வேண்டிதான் எடுக்கிறான்னு தெரியும். ஆனா அந்த காப்பீட்டை பற்றி சொன்னதுக்கு உள்ள திட்டம் இது இல்ல. இது என்னத்துக்கு உண்டான திட்டம்? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் திட்டம் இல்லையா? ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா, இத நீங்க படிச்சு ஒரு 10 பேர்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுருங்க, 3 பேர் பாலிசி எடுப்பாங்க. 3 பேர் பாலிசி எடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? பொதுவாவே இந்த சிங்கிள் பிரீமியம் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? உங்களை பொறுத்தளவுல தான் அது எத்தனை சதமான கமிஷன் உள்ளதை நீங்க கணக்கு போடணும். இந்த ஜீவன் சாந்தியோ இல்ல இந்த மாதிரி திட்டமோ நீங்க கணக்கு போடணும். இதுல எவ்வளவு கமிஷன் ரேட். ஆனா அந்த கஸ்டமர் பிரகாரம் என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் அந்த வேணுகோபால் ஐயாட்ட இருக்குல்லாங்க, நான் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அவன் அப்படிதான் பேசுவான் இல்லையா? சோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அவனை பொறுத்த அளவுல அவன் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ட பேசுவான். நம்மளுடைய மனசுல என்ன தோணும்? இதுல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு இவ்வளவுதானே கமிஷன் கிடைக்கும், அப்படி யோசிக்கிறத விட்டுக்கிட்டு, அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ஒரு தொகையை நம்மள்ட்ட முதலீடு பண்ணனால அடுத்த நாம அவர்கிட்ட கேட்கக்கூடிய தொகைக்கோ அடுத்தது நம்ம அவங்க வீட்டுல பண்ணக்கூடிய வணிகத்துக்கோ அது இடையூறு இல்லாம ஈஸியா வரக்கூடிய வாய்ப்பு வரும். ஏன்? நம்மகிட்ட பெரிய ஒரு முதலீட பண்ணிருக்காரு. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் நண்பர்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 விஷயம் முக்கியமானது. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னது மாதிரி, இந்த JFM அப்படின்றது ரஷ். JFM என்னது? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் ரஷ். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது புதிய திட்டங்கள், இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நம்மளுக்கு எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் என்னன்னா, நிறைய விஷயம் தெரியுங்க. தெரிஞ்ச திட்டத்தையோ தெரிஞ்ச விஷயங்களையோ யார்கிட்ட போய் சொல்றது? இப்ப நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? யாருக்குமே எந்த வணிகம் தெரியாத, பிசினஸ் தெரியாத எல்லாம் கிடையாது. யார போய் பாக்குறது சார்? யாரும் போனாலும் எதுவும் சொல்லுவாங்களா? பரவாயில்லைங்க. இப்ப ஒண்ணுங்க, புது திட்டம் வரப்போகுதுங்க. இப்ப என்னது? போடுங்கன்னு சொல்ல வேணாங்க, 10 பேரை பார்த்து சொல்லுங்க. அப்போ அவர்கிட்ட சொல்லுங்க, சார் இதுக்கு முன்னாடி இன்னொரு திட்டம் வந்துல்ல, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஸோ யூ கிரியேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அ கம்பேரிட்டிவ் சினாரியோ கொடுத்துடலாம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இவருக்கெல்லாம் இது எடுப்பாரா, இவர் இதை போடுவாரா, அதாவது கேள்விக்குறியோடைய நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சிடறோம். தயவு செய்து ஒரே ஒரு விஷயங்க, இதுல இப்ப 140 மெம்பரா 150 மெம்பர் இப்ப வந்திருக்கீங்க. ஆனா உங்களுடைய 900 பேருக்கு மேல இருக்கிறீங்க. இந்த 140 மெம்பர் தயவு கூர்ந்து, ஏன்னா ஒரு காரியத்தையாவது நம்ம உறுப்பியா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு 10 பேரை பார்த்து எடுக்கிறத பத்தியே கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நாளைக்கு இருக்கு, நாளைக்கு முழுமையா இருக்குங்க. 10 பேர்கிட்ட பேசுங்க. வரட்டுமே, 2 பேர் போட்டுமே, ஒருத்தர் போட்டுங்க, அல்ல ஒருத்தர் கூட போடாம போட்டுங்க. ஆனா 10 பேரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சு. இல்லைன்னா என்ன பண்ணுவோங்க? யோசிச்சு பாருங்க. வேற என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை. நம்ம யாரை பார்க்கணும் உள்ள சூழ்நிலையில அப்படியே காத்துட்டு இருப்போம். காத்துட்டு இருக்கிறதுனால வணிகம் வராதுங்க. பொதுவா ஒண்ணு தெரிஞ்சுங்க, நிறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? அவ்வளவு இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடறான், அவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் ஃபேஸ்புக்ல அனுப்பிச்சிருவான். எப்படிங்க கஸ்டமர் நம்மள்கிட்ட வருவான்? நீங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிட்டீங்களேங்க. நெவர் ஷேர் திங்ஸ் சோ ஈஸிலிங்க. எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா வச்சிருக்கேன், தன்னை நமக்கு தெரிஞ்ச அத்தனை விஷயத்தையும் கொண்டு போய் ஒருத்தர் கூட்டிட்டோன்னு வச்சுருங்களேன், போய் முதல்ல ஷேர் பண்ணீங்க, அப்புறம் எதுங்க அவன் உங்களை பார்க்கணும்? அவன் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா? கொடுக்காதீங்க. நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பழைய அட்வர்டைஸ்மெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வருமானம். அது ஒரு சாதாரணமான அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா அதுல எவ்வளவு அர்த்தம் இருந்து தெரியுமாங்க? ஏன்னா
அந்த இடத்துல அவருக்கு மனதுல நிறைய மக்களுடைய மனதுல இது என்னது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கணும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்தா, நாம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட that information should give only an idea but not a full concept உள்ள போயிடக்கூடாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த வாட்ஸ்அப்லயும் அவங்களுடைய என்ன ஸ்டேட்டஸ்லயும் ஃபேஸ்புக்லயும் என்ன பண்றாங்க, ஜீவன் உற்சவ் சிங்கிள் பிரீமியம் சார்ட். இதுல வேற பயங்கரமான விஷயம், நேம், ஏஜ், இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட், எவ்வளவு தொகைக்கு சம்மஷூடு, அதெல்லாம் வேற எழுதுறாங்க. இதெல்லாம் தேவையாங்க? யாருங்க சம்மஷூட கேட்டாங்க? அடுத்தது ரெண்டாவது, அடுத்தது இயர்லி கிடைக்கக்கூடிய 1 லட்சம் ரூபாய் பெனிஃபிட் எவ்வளவு வருஷம் கிடைக்கும், கேரண்டீட் அடிஷன். இப்படி எல்லாம் ஷேர் பண்ண உங்களை யாருங்க பார்க்க போறா? நமக்கு இப்ப பெரிய பிரச்சனை என்ன தெரியுமாங்க, யார போய் உட்கார்றது, யார்கிட்ட போய் நேரடியா போய் உட்கார்றது, அதானங்க பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு எப்படிங்க தீர்வு வரும்? Don't share information. Information has to be shared face to face. But only thing what you have to say na, புதிய திட்டம் அறிமுகம், புதிய முதலீடு திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதுதாங்க கேப்ஷன். அந்த முதலீடுன்னு உள்ளது சொல்லும் போது அவன் என்னன்னு யோசிக்கணும். வருமானம் வரி பிடித்தம் இல்லாத ஒரு முதலீடு திட்டம், அதாவது உடனடியாக வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு, ஆண்டுதோறும் வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா then they will be having an idea. இது என்னது புதுசா இருக்குதே, இது என்னன்னு போய் கேட்போமே அப்படின்னாலும் ஒரு இது வரும். எல்லாத்தையும் சொல்லி போடுறீங்க, அது செய்யாது. ஸோ தயவு செய்து ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டு யூ ஆல். டுமாரோ பிஃபோர் 12th I want all these 443 members, 140 members ஒரு பாலிசி கொடுங்க. இந்த ஒரு பாலிசிக்கு நீங்க கொடுக்கலைன்னா கூட பரவாயில்லைங்க, 10 பேர் பார்த்து சொல்லுங்க. இன்னொரு விஷயம் நடக்க என்ன தெரியுமாங்க, you'll be தரோம். நீங்க 100 வாட்டி இந்த கிளாஸ் யாராவது நடத்தி அதை அட்டன் பண்ணி அதுல இருந்து இன்ஃபர்மேஷன் கிரகிச்சு ஒரு திட்டத்தின் நிபுணத்துவம் அடையதுக்கு பதிலா 10 பேர்கிட்ட போய் பார்த்து பேசுனீங்கன்னு வச்சுடுங்க, நீங்க அதுல நிபுணத்துவம் அடைஞ்சிருவீங்க. இப்ப ததிகணத்துவம் போடுறோம் பாத்தீங்களா, 10 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு பிரீமியம் கட்டணும், எவ்வளவு வரும், அந்த 40 ரூபாய் வச்சு கால்குலேட் பண்ணணுமா, இதெல்லாம் போயிடும். முதல்ல விழுவோம், அதுல எல்லாம் தப்பே கிடையாது. முதல்ல இது சைக்கிள் ஓட்டத்துக்கு முதல் நாடு ஏறுற மாதிரி விழுந்தாதாங்க சைக்கிள் ஓட்ட படிப்பான். இல்லாதவன் சைக்கிள்ல விழுவேன்னு நினைச்சவன் யாரும் சைக்கிள் ஓட்டம் சரித்திரம் கிடையாது இல்லையா? சோ நம்மளுடைய இதுல அதெல்லாம் கவலை கிடையாதுங்க. நம்ம என்ன தப்பு வேணா பண்ணாங்க. Nobody is perfect in life. First 1 or 2 customers நம்ம தெரியாம கூட வளரலாங்க, கவலைப்படாதீங்க. பட் once you go to the third person, you will கிரகிச்சிருவீங்க கஸ்டமர் என்ன எதிர்பார்க்கிறான், நான் என்ன பேசுறேன், என்ன அவனுக்கு புரிஞ்சுது, நான் இனி போறவன்ட்ட நான் என்ன பேசணும், எப்படி பேசினா அவனுக்கு அது அட்ராக்டிவா மாறும். படிச்சிருவீங்களா? இது எப்ப படிக்கிறது? 10 பேர் பார்த்து பேசுனா தானே படிக்க முடியும். இது ஒரு விஷயங்க. ஆனா ஏன் நான் இவ்வளவு முக்கியத்துவம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 80 நாளை கோட்டை விட்டீங்கன்னு வச்சுடுங்க, போயிரும். அதாவது வெதர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்களா, அதை யூட்டிலைஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு. பார்ட்டிசிபேஷன் இஸ் எவ்ரிபடிஸ் ஜாப். நீங்க அதை பார்த்துட்டே இருக்க நாளெல்லாம் போயிட்டே இருக்கும். 10 வரும், 11 வரும், 12 வரும், அது பாட்டு போய் மார்ச் 31 முடிஞ்சிடும், அவங்களும் கமிஷனை போட்டுருவான், எல்லாம் போயிட்டே இருக்கும். தட் இஸ் நாட் தி ஷோ. பட் 2026, 25, 26ல என்னுடைய வருமானம் என்ன? Am I able to win the game? That is most important. But it is possible. அது முடியும். ஏன்னா இதுவரைக்கும் அதனாலதான் சொன்னேன், where to hear, you forget. Thrash it out. Don't worry. இதெல்லாம் பண்ணலையே, நான் இத்தனை காலம் ஒண்ணும் பண்ணாம விட்டுட்டேன்னு யோசிக்கிறதுனால ஏதாவது மாறப்போதாங்க? விட்டுருங்க, அதை விட்டுருங்க. But today you make a point. Today you select a person, select some 10% for to be met tomorrow.
நாளைக்கு பார்க்கறதுக்கு முடிவு பண்ணுங்க. பாருங்க, நாளைக்கு இல்ல நாளை கழிச்சா அது வந்துரும்ல. கட்டாயமா சொல்றேங்க, நீங்க பார்த்து பேசுறீங்கன்னா பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது, எந்தெந்த திட்டத்தை இனி உள்ள நாட்கள்ல பேசணும் அப்படின்னு உள்ளது முடிவு பண்ணிடுங்க. ஒவ்வொரு திட்டத்துக்கும் கஸ்டமர் பேச ரெடி பண்ணிடுங்க. தயவு செய்து இந்த மீட்டிங்க, எல்லா மீட்டிங்கும் நாம கேட்டுட்டு போறது மாதிரியோ, ஏதோ ஒரு 1 மணி நேரம் நம்மளுடைய நேரத்தை வீணடித்தது மாதிரியோ போக்காம, தயவு செய்து ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க போச்சுன்னு வச்சுடுங்களேன், இந்த நாள் போயிடுச்சுன்னா திருப்பி வராது. திஸ் வில் நாட் கம் பேக் டு யூ. வருமான இழப்பு யாராலையும் சரி பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, நம்மகிட்ட ஒரு பெரிய முகவர் இந்த கூட்டத்துல வந்து பேசுறான், எல்லாரும் வாய்ப்புத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். ஏங்க நீங்க அதை மாறக்கூடாதா? நீங்க அதை மாற முடியாதா? இல்ல நம்மளை விட அவர் என்னங்க பெரிய விஷயத்துல மாறிட்டாரு. எல்ஐசி ஏஜென்சியை பொறுத்த அளவுல பாருங்க, ஒரே ஒரு விஷயம் தாங்க, இது பெரிய படிப்புலாம் ஒண்ணு தேவையில்லைங்க. ஒண்ணே ஒண்ணு வேணும், கன்விக்ஷன் வேணும். என்னால செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை வேணும். அப்புறம் சொல்லும் போது தெளிவா சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படணும். அது வந்து வேற ஒண்ணும் கிடையாது, பிராக்டிஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் என்னன்னா, எல்லாரும் இந்த ஸ்கூல்ல போய் லண்டன் ஸ்கூல்ல MBA எல்லாம் படிச்சுட்டு வந்தா பேசுறாங்க, ஒண்ணும் கிடையாதுங்க. எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நெவர் திங்க் தட் திஸ் இஸ் டிஃபிகல்ட். பிசினஸ் வந்து கஷ்டம்னு நினைச்சிடக்கூடிய சூழ்நிலையை விட்டுருங்க. நீங்க இன்னைக்கு மத்தியம் சாயந்தரத்துல யோசிச்சு முடிவு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த தொழில் சிரமம் என்ற சூழ்நிலையை மறத்தல் வேண்டும். இத மாதிரி லெகுவான தொழில் ஒண்ணுமே கிடையாது. இவன் சொன்ன மாதிரிதான், அந்த ஒரு சினிமால சொல்லுவான்ல, அவன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கட்டிட்டான் இல்லையா, இல்லையா, கஷ்டப்பட்டு கடன் கொடுத்துட்டான், கஷ்டப்பட்டு கடன் வாங்குற, இனிமேல் அவன் கடன் வாங்குறது அவன் எவ்வளவு வாட்டி அலைய போறான்னு மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு தடவை ஒருத்தன் பிரீமியம் கட்டிட்டான்னா 1 லட்சம் ரூபாயோ 2 லட்சம் ரூபாயோ 10 லட்சம் ரூபாயோ ஆர் வாட் எவர் இட் மே பி, அடுத்த வருஷத்துல இருந்து நான் சம்பாதிக்கிறதுக்கு அவன் உழைக்கிறான்லங்க, இல்லைங்களாங்க? இஸ் இட் நாட் ஹேப்பனிங்? he is working for us, இல்லையா? என் குடும்பத்துக்கு சம்பாதித்து நான் கொடுக்கிறதுக்கு அவன் கஷ்டப்படணும். இதை விட எங்க தொழில் கிடைக்கும்? யூ லுக் இட் இன் another form. நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி இதை யோசிச்சு, ரொம்ப கஷ்டமான தொழிலுங்க. நம்ம 4 பேர் பேசுன உடனே இப்படித்தானே ஆயிப்போகுது. தயவு செய்து இன்னொரு ஆளோட பேசவே பேசாதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுல அதுதான் முக்கியமான. சும்மா அடிக்கடி 2 பேர் பேசிட்டாங்கன்னா வச்சுனா, இந்த தொழில் வரல, அது வரல, இது வரல, வந்ததை பத்தி யாருமே பேசுறது இல்லை. நம்மளுக்குள்ள ஒரு பயம், வந்துன்னு சொன்னா அவன் என்ன நினைச்சுப்பான்னு, அதனாலே வரலன்னே பேசுறது. வரலன்னு சொல்லி வரமாட்டேன், வரலன்னு பேசாதீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கு. ஏங்க இன்னைக்கு பாருங்க, லாபானாலும் சரி, உற்சவானாலும் சரி, எவர்கிரீன் பாலிசிங்க. இல்ல நம்ம ஜீவன் சாந்தியானாலும் சரிதான், இல்ல இன்னைக்கு வந்த நவ்ஸ்ரீ, இல்ல நம்மளுடைய யுலிப் திட்டம், ஒரு 4-5 பிளான்ஸ் எடுத்து வச்சிருங்க. நிறைய எடுக்கல, ஒரு 5 பிளான் எடுத்து வச்சிருங்க. கஸ்டமர் பேஸ் ஐடென்டிஃபை கரெக்டா ஹூக் பண்ணுங்க. பட் நம்ம என்ன பண்றோம்னா, ஒன்ன பார்த்தா 10 எவனை பார்த்தாலும் அதை மட்டுமே பேசுறோம். அப்படி பேசாதீங்க. கஸ்டமருக்கு யூ கிவ் a policy which will suit to you. இன்னொரு விஷயம், பாலிசியினுடைய பெனிஃபிட்டை டைரக்டா இந்த சம் அஷ்யூர்டு, டெத் பெனிஃபிட், இதெல்லாம் பேசாதீங்க. இது வந்து பிசினஸ் கொடுக்காதீங்க, இது கொடுக்கவே கொடுக்காது. இவ்வளவு கெட்டணும் சார், உங்களுக்கு இவ்வளவு பெனிஃபிட் வரும் சார், இதான் பாலிசி. நம்மளுடைய பிசினஸ் எல்லாமே 1 லைன் வேர்டுங்க. யூ பே திஸ் மச், யூ வில் கெட் திஸ் மச், தட் இஸ் ஆல். லெட் ஹிம் டை. இஃப் எனிதிங் இஸ் தேர், ஹி வில் ஆஸ்க். அவன் கேட்பான், இது இடையில ஏதோ ஆயிடுச்சுன்னா என்ன தருவீங்க, அது கேட்கட்டும், கேட்ட பிறகு சொல்லுவோம். அதுக்கு முன்னாலே நம்ம, நீங்க ஏதாவது இடையில ஏதாவது இழப்பு ஏற்பட்டுன்னா இவ்வளவுங்க, அப்புறம் இந்த வயசுல இதெல்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் வேணாங்க. இவ்வளவு கெட்டுங்க சார், இவ்வளவு கிடைக்கும். அற்புதமான திட்டம், டாக்ஸ் ஃப்ரீ. நம்மளுடைய GST குறைஞ்சுங்க, யோசிச்சு பாருங்க. GST இஸ் nil தான். இதை எத்தனை பேர் கேபிட்டலைஸ் பண்ணோம் சார்?
எத்தனை நபர் நம்ம நிறைய பேர் கேட்ட உடனே சொல்லுவாங்க, சார் பழைய இதுல நான் ஜிஎஸ்டியோட கொடுத்துருக்கோம் சார், இப்ப போன அந்த இதெல்லாம் கேட்பான். யாரும் கேட்க போறோம்? இட் இஸ் அன் அவைலபிலிட்டி தட் ஹஸ் கம் டு எவ்ரி ஒன். எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்க, நம்மளை தவிர எவனுக்குமே எதுவும் தெரியாதுங்க. நம்மளை விட எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். கஸ்டமர்ஸ் ஆர் மோர் எஜுகேட்டட். கஸ்டமர்ஸ் நோ அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட். இன்னைக்கு அவனுக்கு அந்த விலக்கு கிடைச்சிருக்குன்னா லெட் ஹிம் யூட்டிலைஸ் இட். கோல்டு வந்து நான் வாங்கிச்சேன் ஒரு நாளைக்கு வந்து 15,000 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 10,000 ரூபாய் இருக்குது. நாளைக்கு ஒருவேளை 5,000 ரூபாய் மாறிடுச்சுன்னு வச்சிருங்க, உடனே கடையில போய் ஏயா நான் 10,000 ரூபாய் கொடுத்து கோல்டு வாங்கினேன், இன்னும் 5,000 ரூபாய் விக்குதுயா, எனக்கு கோல்டு மீதி உள்ளதுக்கு கோல்டு கொடுன்னு கேட்க முடியுமா? நாட் தேட்டுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் அப்படி கிடையாதுங்க. எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுங்க. ஜிஎஸ்டி இருந்தது, இன்னைக்கு ஜிஎஸ்டி ரிமூவ் பண்ணிட்டாங்க. அட்வான்டேஜ், திஸ் அட்வான்டேஜ் எவ்வளவு வருது அப்படின்னு பாருங்க. அந்த 0.18%, தட் இஸ் 4.5%. இது எவ்வளவுன்னு கால்குலேட் பண்ணுங்க. நான் கெட்டக்கூடிய பிரீமியத்துல நீங்க எவ்வளவு கெட்டிருக்க வேணும், இப்ப எவ்வளவு குறைவா கட்டுறோம், இந்த கெட்டுறதுனால நமக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி கிடைக்கும். கேன் யூ நாட் டெல்லுங்க? நம்மளுக்கு எதிரி நாதங்க. நம்ம எப்படி சொல்றதுன்னே தெரியாம எதுக்கு எடுத்தாலும் பயந்து போய் அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன கேள்வி கேட்பான், இதுக்குன்னே பாதி பேர்கிட்ட போறது இல்லைங்க. ஒரே ஒரு விஷயம், யாரு இதுல பெரியவங்க கிடையாது, யாரு சின்னவங்க கிடையாது. இந்த எல்ஐசி தொழிலை பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயம், செய்ய முடியும்னு நம்பின அவ்வளவு பேரும் பெரிய ஆள். இன்னைக்கு வேணாம் எடுத்து இந்த இதுல 12 பாலிசி ததிகணத்துவம் போட்டவெல்லாம் கூட தான் இன்னைக்கு பெரிய ஆளா இருப்பான். நீங்க நினைச்சுக்கலாம், முதல் நாளே அவர் 100 பாலிசி ஒருத்தரும் பண்ணிருக்க மாட்டாங்க. 12 பாலிசி, சில பேருக்கு லைசன்ஸே கேன்சல் ஆயிருக்கும். இந்த பாலிசி பண்ணாம அந்த மாதிரி டெர்மினேட் ஆயிருப்பான், அதுக்கப்புறம் ரீஇன்ஸ்டேட் ஆயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவன் பெரிய ஆளா இருப்பான். பொறி தட்டணும், பொறி நான் செய்யணும்னு உள்ள எண்ணம் வரணும். என்னைக்கு வருங்க? அடிப்பட்டா தானே வரும். ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம கஷ்டப்படுறதும் ஒரு பையன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இன்க்ளூடிங் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நோபடி வில் ஹெல்ப். நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆளு நல்லது நான் தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர், நல்ல ஒரு நண்பர் ஒருவர் இருந்தார், அவர் அருமையா சொல்லுவாரு, நம்மளுக்கு சும்மா உடம்பு சரியில்லைன்னா வச்சுடுங்களேன், நான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய் நான் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கேன்னு என்னங்க நடக்க போகுது? என்ன நடக்க போகுது? நோபடி இஸ் கோயிங் டு கம் அண்ட் டூ எனிதிங். என்னுடைய பிரச்சனை எனக்குங்க, என் பிரச்சனையை நான் தாங்க சால்வ் பண்ணணும் இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், என்னுடைய பிரச்சனை எல்லாம் ஊர்ல போய் சொல்லிட்டு இருப்போம். யாருக்கு என்ன பிரயோஜனம்? Nobody, don't do like that. Never complain about yourself to even to anybody. Nobody. I want you to be an independent man. Gain strength day by day. என்னால முடியா, விழுந்தாலும் எழும்பி வந்துரும் ஐயா. அது அந்த தைரியம் வேண்டாமா? ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய சொல்லிட்டு போறேன். ஆனா எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட கிளப் மெம்பர் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வேண்டும். அடுத்தது, ஏற்கனவே மண்டை போரா இருப்பாங்க, அதே மண்டத்துல பேச போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த மினிமம் பிரான்ச் மேனேஜர் 15, இந்த 20, 30 இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய சூழ்நிலையை மாற்றப்பாங்க. இன்னும் ஒரு 80 நாள் இருக்குல்ல, பணியம் வந்தா என்னங்க கெட்டா போகும். சில பேர் சொல்லுவான், இந்த வருஷம் முடிஞ்சு போச்சு சார், அடுத்த வருஷத்துக்கு நான் வேணும்ல சார். அவனுக்கு நம்பிக்கை கிடையாது, அவனுக்கு நம்பிக்கை கிடையாது. அடுத்த வருஷம் இவன் செய்ய போறான்னு உள்ள நம்பிக்கை கிடையாது. அவன் இப்பவே நினைச்சுப்பான், இந்த வருஷத்தை இல்ல இதோட கட் பண்ணிடுவோம், இதை அடுத்த வருஷம் கொடுத்தோன்னு வச்சுடுங்களேன், அடுத்த வருஷம். சில பேர் 12 பாலிசிக்கு அப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் எப்படிங்க கொடுக்கும்? நம்ம யோசிச்சு பாருங்க. நம்மளே நம்மளுடைய தொழிலையும் நம்ம பேர்ல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாமளே வீணடிச்சிட்டோம்னா ஊர்ல உள்ளவங்க நாங்க வந்து நம்மளை காப்பாத்த போறோம்? யாரும் பண்ண முடியாதுங்க. நீங்க பண்ணக்கூடிய வணிகத்தினுடைய அளவை கூட்டுறதுக்கு என்ன வழிமுறைகள், அதை வந்து எடுத்துடு. நீங்க நினைச்சிருக்கலாம், நீங்க கேட்க வந்தது ஒண்ணு, இந்த ஆளு பேசுறது ஒண்ணுன்னு கூட எடுத்துக்கலாம், பரவாயில்லைங்க. நான் வந்து இனிக்க பேசுறதுனாலயோ இல்ல எதையோ ஒரு விஷயத்த, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மீண்டும் மீண்டும் சொல்றதுனாலயோ ஒரு காரியம் நடக்க போறது.
As a brother, I want to be one thing, I want to be very clear. யாரும் கஷ்டப்படுறதுனால நான் பார்த்துட்டு யாருக்கும் எந்த பிரயோஜனம் கிடையாது. வேண்டாம், நீங்க மீட்டிங் வேணா நிறைய நடத்திட்டு இருக்கலாங்க. But that is not the purpose. The purpose of this meeting is only to make at least some person turn around. And another one more thing I want you to do. உங்களுடைய தலைவர்களுக்கு என்னுடைய ஒரு ஸ்மால் ஒரு விண்ணப்பம் கூட இருக்குங்க. என்ன தெரியுமா? ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடத்துறீங்க, ஒவ்வொரு வாரம் கூட்டம் நடத்துறீங்க. ஆனா இதுல என்ன பண்றீங்கன்னா, பெரிய ஜாம்புவான்கள்லாம் வந்து பேசுறாங்க, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு எல்லாரும் திட்டம் தெரியும். இப்போ உங்க இதுல ஒரு வாரத்துக்கு ஏதாவது ஒவ்வொரு வாரமும் ஒரு ஆளு, ஒரு வாரத்துக்கு ஒரு நபர், உங்களுடைய குழுல இருந்து ஒரு நபருக்கு ஒரு திட்டத்தை பத்தி 10 நிமிஷம் அவர் பேசணும். ஏற்கனவே பேசினவர் இல்ல, புதுசா ஒவ்வொரு வாரம் ஒரு நபர் பேசணும் ஒரு திட்டத்தை பத்தி. அவர் லேப் எடுத்துக்கிட்டு, ஜீவன் சாந்தி எடுத்துக்கிட்டு, எதை வேணா எடுத்துக்கிட்டு 10 நிமிஷம் பேசணும். என்ன ஆகும் தெரியுமாங்க? அவருக்கு அறியாமலேயே அவர் அந்த திட்டத்தை படிக்க ஆரம்பிச்சிருவார். ஒண்ணு. ரெண்டாவது, பேசக்கூடிய திறனை வளர்த்துருவார். ரெண்டாவது. மூணாவது, என்ன சொன்னா இதுல எடுபடும் உள்ளதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாரு. கேட்கறது எல்லாமும் கேட்டு போயிருவாங்க. அவர் ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணாதான் அவருடைய மனசுல அவர் என்னென்ன சொல்லணும்னு உள்ளது தோணும். உண்மையிலே சொல்லுங்க, அந்த மாதிரி சமயத்துல என்ன தெரியுமா, தன்னறியாம சில அற்புதமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். முடியும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இட் இஸ் ஒன்லி சஜஷன், பட் ஐ வாண்ட் தட் டு பி இம்ப்ளிமெண்ட். பிகாஸ் நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுமாங்க, SSMG அப்படின்னு சொன்னா எவ்ரிபடி ஷுட் பி எம்பவர்ட். எவ்ரிபடி. அன்னைக்கு நான் முதல் நாளே ஒரு காரியம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். when you conduct a meeting somewhere, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கூட்டம் நடத்துறீங்க, SSMG, அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய அத்துணை நபர்களும் அவங்கவுங்க கார்ல வந்து இறங்கினான அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. சூழல் மாறணுங்க. என்னைக்கு அதே பைய தூக்கிட்டு அதே பைக்கிலே போயிட்டு வர முடியாதுங்க. என்னால வணிகம் பண்ண முடியாதுன்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இழப்புங்க. ஸோ தயவு செய்து இதை பிளான் பண்ணுங்க. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ், யூ ஹேவ் டு பி a club member. பட் ஏற்கனவே கிளப் மெம்பரா இருக்கக்கூடியவங்க தயவு செய்து அவங்களுடைய கிளப் மெம்பரை அப்கிரேட் பண்ணணும். தட் இஸ் செகண்ட் திங். தேர்ட் திங், டோன்ட் டீடைன். அதாவது உங்களுடைய போன வருஷ வணிகத்தை வச்சு இந்த வருஷத்தினுடைய கம்பாரிசனையோ இல்ல இதுக்கு இவ்வளவுதான் தேவைன்னு உள்ளதோட நிறுத்தக்கூடிய சூழலை விட்டுறணும். இந்த போன வருஷம் நான் வந்து இந்த வருஷத்துல நான் வந்து 50 பாலிசி தான் பண்ணேன். இன்னொருத்தட்ட கேட்டா நல்லா சொல்லுவாங்க. சில மூவர்கிட்ட கேட்டா அருமையான பதில் சொல்லுவாங்க. சார், நான் லேப்ஸ் ஆகாத நல்ல பாலிசி தான் சார் பண்றேன், அதனாலதான் எனக்கு கம்மியா இருக்கு, பட் பிரீமியம் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி இல்லைங்க. ஒரு கட்டடம் வலுவா இருக்கணும்னு வச்சுருங்க, நல்ல பலமா இருக்கணும்னு வச்சுருங்க. அந்த கட்டடம் எப்பவுமே எப்படின்னா, செங்கல் விரிஞ்சு இருந்தாதாங்க பலமா இருக்கும், உயரம் கட்ட முடியும். ஒரே கல்ல நீங்க வந்து 15 லட்சமோ 20 லட்சமோ இல்ல 1 கோடி ரூபாய் கூட பிரீமியம் வாங்கி ஒரு நான் சிங்கிள் பிரீமியம் வாங்கி கூட கொடுங்க. பட் தட் இஸ் ஆல்வேஸ் அ டேஞ்சரஸ் பிசினஸ். The same business will not come next year. வராது. அது அல்ல பிசினஸ். பிசினஸ் எப்பவுமே ஸ்ப்ரெட் ஓவர் ஆகும். நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். எல்லா பாலிசி எடுக்கக்கூடிய அத்துணை பேரும் முதல்ல வேண்டான்னு சொல்லிதாங்க பாலிசியை எடுப்பாங்க. எடுக்கக்கூடியவனை கட்ட வைக்கக்கூடியது நம்மளுடைய தரம். அடுத்தது, நம்பர் ஆஃப் பாலிசி கூட எவன் எடுக்கக்கூடியவன் அத்தனை பேரும் விட்டுட்டு போகணுன்ற எண்ணத்தோட எடுக்க மாட்டான். அவன் விட்டுட்டு போறது எதனால தெரியுமாங்க? முதல் காரியம், தான் எடுத்த பாலிசியினுடைய முழுமையான பலனை அவன் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். நாம நினைச்சுப்போம். அவன் வீட்டுல பாருங்க, மாசந்தோறும் ஏதாவது கேபிள் டிவி கட் பண்ணிருக்கானான்னு பாருங்க, கட் பண்ணிருக்க மாட்டான். அவனுடைய இன்டர்நெட் யூஸ் பண்ணக்கூடியதுக்கு போடுறான்ல பேக்கு, பாருங்க. அவன் முதல்ல 200 ரூபா போட்டுதான் இப்ப 500 ரூபா போடுவான் பேக் போட்டு. அவன் 24 மணி நேரம் இந்த என்னது ரீல்ஸ் பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பான் இல்லையா? அதே தான் கட் பண்ணிருக்கான்னு பார்த்தா அது கட் பண்ணிக்க மாட்டான்.
ஒண்ணு இல்லைங்க, நான் இப்ப சாயந்தரங்க நான் வெளியில போயிட்டு வந்தீங்க. சாயந்தரம் வெளியே போயிட்டு வரஞ்சு எவனோ ஒருத்தர் புதுசா ஒரு பிரியாணி கடை ஓப்பன் பண்ணிக்கான். அவ்வளவு பயங்கரம் கியூ நிக்கிறான். ராத்திரில பிரியாணி போட்டா அதுக்கு கியூ நிக்கிறான். பணம் இல்லாதவனாங்க. அவன்கிட்ட போய் எல்ஐசி பாலிசி கேட்டு பாருங்க, வேணாம்பா. என்ன சொல்லுவான், எப்படி சார் கட்டுவேன் அப்படின்பா. ஆனா ஒரு வீட்டுக்கு 4 பிரியாணி வாங்கிட்டு போறான் 400 ரூபா 500 ரூபா கொடுத்து. என்னங்க போகுது? Is he going to do anything with that? Nothing. He is spoiling the health of everyone, இல்லையா? அவனையும் கெடுத்து அவனுடைய ஹெல்த்தையும் கெடுத்து அவன் வீட்டுல உள்ளவங்க கெடுக்கிறான். யாரா ஒருத்தர் ஏதாவது ஒரு பொருளை சீப்பா தர முடியுமாங்க நமக்கு? கொடுக்கறவன் என்ன பெரிய தியாகிய? ஒண்ணும் கிடையாது. அவனுக்கு என்ன ஒரு லாபம் இருக்கிறதுனாலதான் நம்மகிட்ட விற்கிறாங்க. சோ அந்த சூழ்நிலை எதையும் கட் பண்ண மாட்டாங்க. இன்சூரன்ஸ் மட்டும் வேணாம்னு சொல்லிடுவாங்க. யாருங்க பாப்பாங்க? லைவா எத்தனை எக்ஸாம்பிள் நம்ம பாக்குறோங்க. முதல்ல வேண்டான்னு சொன்னவெல்லாம் குடும்ப தெருவில் நிக்க யாருங்க திரும்பி பார்க்க போறா? நோபடி வில் see. ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் எதுக்க வேண்டி சொல்றேன்னு தெரியுமா? தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுடுங்க. இன்னை விட்டுட்டேன்னு வச்சுடுங்க, குடிக்க முடியாது. போன நாட் போயிரட்டு. ஆனா இனிமே யோசிக்காதீங்க அதை பத்தி. தப்பு பண்ணிட்டோமே, சேர்ந்திருக்கலாமே. நிறைய பேர் இந்த வாட்டி கேட்டேன். நான் இன்னைக்கு காலைல கூட ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன். போன வாட்டி எம்டிஆர்டி முடிச்சிட்டீங்களா அப்படின்னு. சார் என்ன சார் பிரீமியம், எக்கச்சக்கமான கமிஷன் சார். ஒரு இன்னைக்கு காலைல ஒரு பெரிய மூவர் கூட என்கிட்ட சொன்னாரு, சார் கடைசியில் ஒரு 7 லட்சம் ரூபாய் பிரீமியம் வந்ததை நம்ம முடிச்சிருப்பேன் சார். பிரீமியம் வந்தா முடிக்கிறது என்ன பெரிய காரியமா? நான் வர வைக்கிறது தானங்க பெருசு. அப்ப இன்னைக்கு டிஓடி முடிச்சானே அவன் எப்படி முடிச்சிருப்பான்? இந்த வருஷத்துக்கு எம்டிஆர்டி எவ்வளவு வேணுங்க? 13 லட்சத்தி எவ்வளவுங்க வேணும்? அதை கூட ஒரு அம்மையார் முடிச்சுட்டாங்க. பாத்தீங்களா? யாரும் ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க ஏங்க? முடிச்சுட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் எங்க இருந்து வந்தது? இந்த வருஷத்துக்கு எவ்வளவு கமிஷன் தெரியுமாங்க? அதாவது பொதுவா ஒருத்தன் அதை பண்ணக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் எதையா ஒண்ணு பண்றான்னு வச்சுக்கணுங்க. அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உறக்கத்துல எழுப்பி கேட்டா அவன் சொல்லணும், தூக்கத்துல எழுப்பி கேட்டா சொல்லணும் எவ்வளவு வேணும்னு. 13,02,500 ரூபாய் வேணும் இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் 12 லட்சம் போட்டாங்க. கமிஷன் எவ்வளவு வேணுங்க எம்டிஆர்டிக்கு? 13,02,500 ரூபாய் வேணும் இல்லையா? சிஓடிக்கு எவ்வளவு வேணுங்க? 39,7,500 ரூபாய் வேணும். டிஓடிக்கு எவ்வளவு வேணும்? 78 லட்சம் ரூபாய் வேணும். முடிக்காமல இருக்க போறாங்க? யோசிச்சு பாருங்க. இந்த டிஓடியை முடிக்கிறது எது? ரெனிவல் கமிஷன்ல இல்ல இல்லையா? ஃபர்ஸ்ட் கமிஷன் வாங்கி முடிக்கிறான். பிரீமியமே பாருங்களேன், டிஓடி பிரீமியம் 3,12,60,000 ரூபாய். அவன் எவ்வளவு சம்பாதிச்சிடறான் பாருங்க. அவனுக்கு மட்டும்தானா அந்த வாய்ப்பு? நமக்கு இல்லையா? யாருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க? இதை நான் முடிக்க முடியாதா? பிரேக் பண்ணுங்க. யார பார்க்க போறேன், எவ்வளவு பிரீமியம் வாங்கினா இது வரும், இதுக்கு எத்தனை பேரை பார்க்கணும், என்ன பாலிசியை விற்கணும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலிசியில எனக்கு என்னென்ன பாலிசி விற்பனை ஆகக்கூடிய பாலிசிகள்லாம் எனக்கு தெரியும், எந்த கஸ்டமர்ட்ட இதை கொடுக்க முடியும், குழந்தை செக்மெண்ட் யாரா இருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் செக்மெண்ட் யாரா இருக்காங்க, 30 வயசுல உள்ளவங்க இந்த செக்மெண்ட்ல நான் என்ன பாலிசி விற்க முடியும், காம்பினேஷன் ஆஃப் பாலிசி எப்படி கொடுக்க முடியும். இந்த இந்த ஏற்கனவே ஜிஎஸ்டி கட்டிட்டு இருந்தா அந்த சேமிப்பு கிடைக்கல. யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு ஒரு மூவர் அருமையா ஒண்ணு சொன்னாரு. இப்ப யோசிச்சு பாருங்களேன். போன வருஷம் வரைக்கும் ஒருத்தர் ஜிஎஸ்டியோட ஒரு பாலிசி கட்டிட்டு இருக்கான். ஓகே ரைட்? ஈஸியா பாலிசி வாங்கக்கூடிய வழி கூட அவர் சொன்னார். போன வருஷம் வரைக்கும் ஒரு பாலிசி கட்டிட்டு இருக்க, அது ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்க. இந்த வருஷம் என்ன வேண்டாம், கெட்ட வேண்டாம் இல்லையா? அந்த ஜிஎஸ்டி மட்டும் சேவிங்ஸ் எவ்வளவு வருதுன்னு யோசிச்சு பாருங்க. அத கரெக்டா சொல்லி ஜிஎஸ்டி சேவிங்ஸ் ஒரு பாலிசியா கொடுக்குறாரு. சப்போஸ் ஜிஎஸ்டி சேவிங்ஸ் ஒரு ஆளுக்கு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் வருதுன்னு வச்சிருக்கீங்க. Can that not be used as a policy? Premium for a policy? இன்னொரு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிரியேட் பண்ண முடியுமா இல்லையா? இஸ் ஆல்ரெடி an existing customer.
ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை கிளையண்டா மாத்துறது ஈஸி இல்லையா? கரெக்ட் தானே? கரெக்ட். ஒரு ப்ராஸ்பெக்ட கிளையண்டா மாத்துறதுக்கும் ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை கிளையண்டா மாத்துறது ஈஸி தானே? அவன் என்ன வேணும்? ஒண்ணு இல்ல, அவன்கிட்ட சொல்லணும், சார் யூ ஹவ் மேட் அ சேவிங்ஸ் ஆஃப் திஸ் மச் த்ரூ ஜிஎஸ்டி, இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம் சார். பண்றோமா இல்லையா? இந்த ரிலையன்ஸ் மார்ட்ல போனீங்கன்னா அவன் சொல்லுவான் பாருங்க, நம்ம 2000 ரூபாய் வாங்கியிருப்போம், 1900 ரூபாய் வந்துருக்கு சார், இன்னும் 100 ரூபாய் வாங்கினா 1 கிலோ சீனி சக்கரை தருவோம் அப்படிமா. நம்ம ஆளு தேவையில்லை ஒரு 100 ரூபாய் பொருள் வாங்குவோம். சீனிக்கு விலை எவ்வளவுங்க? 20 ரூபாய் 40 ரூபாய் 40 ரூபாய் 40 ரூபாய் சீனி. ஆனா இவன் என்ன பண்ணுவான்? 100 ரூபாய் பொருள் வாங்கிடுவான். நம்ம ஆளு எவ்வளவு புத்திசாலி பாருங்க. அந்த 100 ரூபாய் என்ன பொருள் வாங்குவோம் தெரியுமா? கடைசி நிமிஷத்துல வாங்கக்கூடிய பொருள் 4 பிஸ்கட் எடுத்துட்டு ஒரு பிள்ளைக்கு. யோசிச்சு பாருங்க சார், how business is being promoted in outside market. வெளி உலகத்துல வணிகத்தை எப்படி ப்ரொமோட் பண்றான் பாருங்க சார். உங்களுக்கு you have got everything சார். your hands are full with ideas. நிறைய விஷயம் இருக்கு சார். சார் ஜிஎஸ்டி குறைப்பு ஒரு பெரிய சப்ஜெக்ட் சார். இன்னைக்குள்ள பிரசன்ட் இன்கம் டாக்ஸ் ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்லையா? இன்னைக்கு 12 லட்சம் வரைக்கும் நியூ ரெஜிம்ல போறவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது இல்லையா? நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்ஐசி பாலிசியில, ஜீவன் சாந்தியில 1,40,00,000 ரூபாய் வரைக்கும் முதலீடு பண்ணா கூட டாக்ஸ் வராது. கரெக்ட் தானா? 1,40,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா கூட வருட வருமானம் 12 லட்சத்துக்கு உள்ளால வந்து நிக்கி. ஒரு ஆளு வேலை பார்க்கறாங்க, அவருடைய மனைவி வேலை பார்க்கல, மனைவி பேர்ல 1,40,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு. இட்ஸ் a tax free income. correct? Is it not a good opportunity sir? இதை எத்தனை பேருக்கு நம்ம போய் சொல்றோம் சார்? இதை சொல்லிருப்போமா? இதான சொல்லணும். அவன் எதிர்பார்க்கிறது சார், அவன் இதுவரையிலும் அவனுக்கு கிடைக்காத ஒரு செய்தியை அவன்கிட்ட போய் சொல்லணும் சார். இதான் நம்மளுடைய தொழில். இதுல இவ்வளவு வருமானம் வருது, இதுல நீங்க 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வரும், அப்புறம் அந்த இதுல நீங்க இவ்வளவு இழந்தா இது இதெல்லாம் அவன் கேட்கல சார். இதெல்லாம் கேட்கறது இல்ல. இப்ப எல்லாம் யாரும் பிரீமியம் பே பண்றது இல்ல, கவலைப்படுறது கிடையாதுங்க. நம்ம ஆளு இந்த BMW கார் வச்சிருக்கவன்ட்ட கூட இவன் போய் சொல்லுவான், சார் உங்களுக்கு இவ்வளவு லெஸ் கிடைக்கும் சார். பிரீமியம் கார் BMW வாங்குறவன் வந்து லெஸ் பண்ணி வாங்குறதுக்கு வாங்குறான். அவன் ஒரு காரை என்ன ரேட்டு கொடுத்து வாங்குறான்? பென்ஸ் பிரீமியம் இதெல்லாம் சார். இன்னைக்கு கார் செக்மெண்ட் எவ்வளவோ கார், இன்னைக்கு கார் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹாலிடேஸ்ல பாத்துறீங்களா சார்? இந்த டோல்கேட்டை பாஸ் பண்ணி கார் வர முடியல, அவ்வளவு தூரம் கார் எல்லாம் யாருமே இப்ப வந்து இதுல போடுறது இல்லை. So that is the number of vehicles that is running. But we are still speaking about the inefficiency and the inability of customers. It's not so. We are நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு கன்விக்ஷன் இல்லை. You are not convinced about your own product. If I am convinced about my product, நான் எப்படி பேசுவேன் சார்? நான் எப்படி பேசுவேன்? I will stand firm in my action. But instead என்ன பண்றோம் தெரியுமா? நம்மளுக்கு நம்மளுடைய ப்ராடக்ட் பத்தி முதல்ல அதான் சொன்னேன். ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்ட்டை you should be in a position to tell in 2 lines. நம்ம டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறோம்ல, அட்வர்டைஸ்மெண்ட்ல எவ்வளவு நேரம் ஓடும்? It runs for seconds. கரெக்ட் தானே? அட்வர்டைஸ்மெண்ட் 1 மணிக்கு 1 நிமிஷம் கூட ஓடாது, செகண்ட்ஸ் ஓடும். ஆனா அந்த செகண்ட்ஸ்ல அவன் என்ன பண்ணுவான்னா சொல்ல வேண்டிய அத்தனை விஷயத்தையும் சொல்லிடுவான் இல்லையா? நம்ம செகண்ட்ஸ் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அவன்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கிறேன், நீங்க இது சாப்பிட்டீங்களா, அது சாப்பிட்டீங்களா, நீங்க அத இது அல்ல சார். பி வெரி ஸ்பெசிபிக். முன்னால உள்ள காலத்துல வணிகம் செய்ய போனா உட்கார்ந்து ஊர் கதை அந்த கதை எல்லாம் பேசிட்டு கடைசியில பாலிசி இருக்கான்னு கேட்டு அதெல்லாம் கிடையாது. டிரெக்ட் ஹிட். Don't waste the time of anybody. 8 to 10 AM of every day, you should meet 5 customers. அந்த இடத்துல, அந்த டைம்ல. Because that is the opt time for doing அந்த இத புது ஐடியாஸ் த்ரோ பண்ண முடியும்.
8 to 10, but never waste it. ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் இந்த நான் வள்ளியூர்ல இருக்கும்போது கிளையில இருந்து அவர் காலைல 6 மணிக்கு வீட்டுல தண்ணி தொளிச்சுமே அவர் போய் நிப்பாரு. வீட்டுல தெருநடை தொலைப்பாங்கல்ல, வீட்டுகள்ல காலையில வாசல் தெளிப்பாங்கல்ல, இவர் அங்க நிப்பாரு. அவங்க சொல்லுவாங்க, இப்பதான் எழும்பி இருக்க, பரவாயில்லைங்க நான் வெயிட் பண்றேன். அப்போ அவருடைய கமிட்மெண்ட் எப்படி இருக்கு பாருங்க, யோசிச்சு பாருங்க. சார், யூ ஷுட் பி சம்திங் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கிற சார். எக்ஸ்ட்ரா மீன்ஸ் டோன்ட் திங்க் மணி இல்ல, யுவர் எனர்ஜி, யுவர் எஃபிஷியன்சி, யுவர் டைம், யூ ஷுட் கிவ் எக்ஸ்ட்ரா. that will bring business. அது கொண்டு வரும். யூ ஷுட் சார், ஒருத்த மனசுல போய் ஒட்டிட்டீங்கன்னு வச்சுருங்களேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்றதெல்லாம் வேத வாக்கா மாறிடும் சார். நீங்க அது இல்லாம ஒரு தடவை 1 மணி நேரம் பேசிட்டு இருந்தாலும் அவன் கேட்கறத கேட்டுக்கிட்டே இருப்பா, நீங்களும் சொல்றத சொல்லிட்டே இருப்பீங்க. சும்மா ஏதோ செவடங்காதுல சந்து ஊதுற மாதிரி இருக்கும். அப்படி அல்ல. சோ நிறைய விஷயம். இது எத்தனை மணிக்கு முடிக்கணும் சார் உங்களுக்கு? டைம் ஆயிடுதான். இன்னொரு 15 நிமிஷம் இருக்கு சார். 15 நிமிஷம் இருக்குல்ல, 15 நிமிஷம் தாராளம். ஒரு 10 சார், 5 நிமிஷம் கேள்வி பதில் இருக்கு சார். அதெல்லாம் வச்சுடுங்க. பட் நான் இன்னொரு 10 நிமிஷம் எடுத்துக்கிறேன். எடுத்துங்க சார். ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு யுவர் பீப்புள். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இங்க ஒரு மாற்றம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன். சும்மா ஏதோ ஒரு இதுல நம்ம பேசிட்டு போறதுக்கு உள்ள வாய்ப்புகள் வேண்டாம். எனக்கு இந்த கிளப் மெம்பர்ஷிப், உங்களுடைய இதுல நாளை தினத்துல 10 பாலிசி பண்ணதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய கூட்டங்கள், நாளை கழித்து 12ஆம் தேதி அறிமுகப்படுத்தக்கூடிய தேதி அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாலிசி கொடுக்கறதுக்குடைய துடியா நிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, எப்படி கொடுத்தாலும் முடிவு பண்ணணும் இன்னைக்கு. that should be your conviction. next, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு ப்ராடக்ட் டேக் மாதிரி ஒரு 2 லைன் எழுதுல ஒரு ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு படிக்கணும். அதை படிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு இது. அடுத்தது புதிய ப்ராடக்டை கொண்டு போய் தெரியாத உங்களுடைய கஸ்டமர் பேஸ்ல போய் ஒப்பிக்கணும். யூ ஹாவ் டு கோ அண்ட் டெல். இனி வரக்கூடிய நாள்ல இந்த இதுல 80 நாள் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 10 பேர்னா என்ன சார் ஆச்சு? 800 கஸ்டமர் ஆச்சு. If you see 800 customers, you can definitely get 80 policies. Correct? 800 கஸ்டமரை பார்த்தா 80 பாலிசி கிடைக்குது. நிச்சயம் நடக்குமா இல்லையா சார்? பாக்குறேன்னா ரோட்ல போய் பைய வச்சுக்கிட்டு போய் ஒரு பாலிசி போடுங்க சார், எனக்கு ஒரு பாலிசி போடுங்க, அப்படி இல்ல. பாக்குறதுன்னா அதுக்குன்னு ஒரு தனி வழிமுறை இருக்கு. ஒருவரை பார்க்க போறோம்னா அவருக்கு என்ன பேசணும், என்ன சொல்லணும், ஒரு திட்டத்துல எப்படி நாம விளக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த தெளிவோட போய் அவரை போய் பார்க்கணும். அதுக்கு பயிற்சியோட போகணும். இது உடனே இன்னொரு பயிற்சி வகுப்பு அட்டன் பண்ண போறேன் அப்படி இல்லைங்க. போதுங்க, நிறைய பயிற்சி இருக்கு. அப்பப்போ பயிற்சிகளை ஏத்துக்கிடுங்க. ஆனா உங்களுடைய பயிற்சிகள் ஏற்கனவே இல்லாதவங்களாட்ட யாருமே இல்லை. ஆனா என்ன தெரியுமா, ஈடுபாடோட பயிற்சி எடுக்கல. எல்லா ஆளு இருக்கிறாங்க, மனசு எங்கேயோ இருக்கு. அப்படி இல்லைங்க. சில பேர் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வேற ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லைங்க, அது ஈஸிங்க. நான் கடைசியில நான் ஏமாற போறது இல்லை. எங்க அப்பா வாக்குற நல்ல சொல்லுவாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் நல்ல ஞாபகம். நான் நிறைய நேரம் பேசினேன், இருந்தாலும் இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசை. இந்த சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பிள்ளைங்க இந்த புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம நிறைய வீட்டுகள்ல நடக்கும் இல்லையா? அப்பா வரைச்சுமே என்ன பண்ணுவோம்னா புக் எடுத்து படிக்கிற மாதிரி என்னத்தையா ஒண்ணு வாசிப்போம். அப்பா போன உடனே என்ன பண்ணுவோம்னா நம்ம என்ன வேலை செய்யிட்டு இருந்தோமோ அதை வேலையை பழையபடி செய்வோம். படிக்காம என்ன நினைக்கிறோமோ அதை வேலையை செய்யிட்டு இருப்போம். நம்ம என்ன நினைச்சுப்போம் தெரியுமா, நம்ம அப்பா ஏமாந்துட்டாருன்னு நினைச்சோம். நம்ம என்ன நினைப்போம், அவரை ஏமாத்திட்டையா, அவரு நினைச்சுட்டா நான் படிச்சுட்டு இருக்கேன், நான் தான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படி. யூ மே பி ஹாப்பி அட் தட் டைம். ஆனா இன்னைக்கு ஒரு நாள் ரத்த கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்? அன்னைக்கு ஒழுங்கா படிச்சிருந்தான்னா சில நாளைக்கு வெளியில போவோம், நம்ம கூடயே படிச்ச ஒருத்தன் இருப்பான், அவன் ஒரு நல்ல நிலைமையில இருப்பான், அவனை போய் பார்ப்போம் வெளியில, நம்ம மனசு அடிச்சுக்கிட்டோம்,
அவனும் என் கூட தானையா படிச்சான், அவனும் அவ அப்பா இதே மாதிரி தானே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாரு, அவன் படிச்சு இவ்வளவு பெரிய ஆளான நானும் இப்படி இருக்கனே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா? மாத்த முடியுமா? மாத்த முடிஞ்சுதா சார்? வாய்ப்பே இல்லை. இல்ல. நம்ம கூட மூவாண்மை எடுத்திருப்பான் சார். நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய அதே சிச்சுவேஷன் தான் சார் அவனும் ஃபேஸ் பண்ணும். இத்தனை சிலஜவன் படிச்சிருக்க கூட மாட்டான் சார், ஆனா கூட அவன் நல்ல பிசினஸ் பண்ணுவான். காரணம் என்ன தெரியுமா சார்? அவன் மனசுல உறுதி, பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். நம்ம அப்படி இல்லை. சரி, என்ன இந்த பிஎஃப் யாரா ஒருத்தர் பாலிசி வேணும் நீங்க நாளை கொடுக்குறீங்களா, போன் பண்ணி கேட்டாலே இவரு வேற வேலை இல்லையா? அவருக்கு ஒண்ணு வேலை இல்லை, அவரு ஒண்ணு கேட்காரு, உங்க தகப்பனார் மாதிரி கேட்கிறாரு. கொடுக்கலன்னு அவருக்கு ஒண்ணு கெட்டு போகாது, என்ன யாருக்கு ஒண்ணு கெட்டு போகாது இல்ல. இப்ப நான் இவ்வளவு நேரம் பேசுறேன், எனக்கு என்ன இது இருக்கு, ஒண்ணு இல்லை. நான் ஆனா என் மனசுல ஒரு உணர்வு இருக்கு சார். ஏன்னா இங்க இருந்துதான் இங்க வந்தேன் இல்லையா? இந்த தொழிலாளர் தான் சார் முத்துராமனுக்கு பெருமை. முத்துராமனால தொழிலும் பெருமை இல்லை, இந்த தொழிலாளதான் முத்துராமனுக்கு பெருமை. நான் இந்த தொழில பண்ணதுனாலதான் இன்னும் யாருனாலும் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா? நானும் உட்கார்ந்து சீட்டு தைச்சிட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கிங்களேன், என்ன ஆயிருக்கும்? யார் பார்க்க போறாங்க? யார் பார்க்க போறாங்க சார்? சம்பளம் கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சம்பளம் என் மனசு அமைதியா இருக்காது இல்ல. என்ன முகவர்களுடைய பாவம், என் முகவர்கள் ஏன்ட்ட இருந்த வளர்ந்த முகவர்களை நான் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் கிடைக்காது இல்ல சார். யாருக்கு நன்மை, யாருக்கு பிரயோஜனம்? அதானே வேணும். வாழ்க்கையில ஒருத்தன் பிறந்தோடனே ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும் இல்ல சார், ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்ல, தன்னுடைய சக ஆட்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இல்ல. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ கேன் ஸ்பீக் டு யூ ஃபார் ஹவர்ஸ். நான் உங்களோட எவ்வளவு நேரம் வேண்டுமா பேசிட்டு இருக்கேன். பட் ஒரே ஒரு சின்ன விஷயம், தயவு செய்து 25, 26 விட்டுறாதீங்க. 25, 26 விட்டுறாதீங்க. இதை விடுறது ஈஸி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நீங்க பார்க்கும் போதே கடந்து போயிட்டே இருக்கும். கடந்து போன நாட்களை திரும்பி பெறவே முடியாது. யாரையோ ஏமாத்துறேன்னு சொல்லி நீங்க ஏமாந்துடக்கூடாது. வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. இன்று போல நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நாளை வருமானம் யாராலையும் சொல்ல முடியாது. மிகச் சிரமமான வாய்ப்பு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் மோர் அட்வான்டேஜஸ். நான் சொன்ன ஒரு சில டிப்ஸ் ஞாபகம் இருக்குமா நான் தெரியல. அந்த ஜிஎஸ்டி அந்த சேவிங்ஸ்ல ஒரு பாலிசி போட முடியுமா? அது ஒரு வாய்ப்பு. நாளை 10 பேரை பார்த்து நீங்க ஒரு பாலிசி போடுறது ஒரு வாய்ப்பு. ஓராண்டு முடித்த ஒருத்தர் கூட கிளப் மெம்பர் ஆகாம இருத்தல் கூடாது. இந்த ஆண்டினுடைய முடிவா இருக்கணும். ஒரு சூளுரையை எடுத்திருக்கணும். யூ ஷுட் மேக் அ ப்ராமிஸ். there is a difference between promise and commitment சொல்லுவாங்க இல்லையா? ப்ராமிஸ் என்ன பண்ணலாம், you are giving to somebody. நான் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது பேர் சத்தியம். கமிட்மெண்ட் நான் எனக்குள்ள எடுத்துக்கொள்ளது பேர் கமிட்மெண்ட். So commitment is more valuable. I should commit that I will be doing this much for this year. எவ்வளவு எல்லாரும் எடுங்க சார். I want everybody to make a commitment for yourself. கமிட்மெண்ட் இல்லாதவன் மனிதனாவே இருக்க முடியாது சார். அது டோபமைன் சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க, டோபமைன் அப்படின்னு. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சுரபியில முக்கியமான சுரபி. ஒரு மனிதன் இயங்குறதுக்கு காரணமே அந்த டோபமைன் தான். டோபமைன் மட்டும் இல்லைன்னு வச்சுடுங்களேன், என் மனிதன் அப்படியே பெருமாய் ஆயிடும், வாழ்க்கையை அழிஞ்சு போகும். டோபமைன் இருக்கக்கூடிய மனிதராகவே நாம இருப்போம் சார். I should have some crime, அப்படி I should crave for something. இது நடக்காதா, அது நடக்காதா, அப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ண முடியாது. I should run. Customers are plenty சார். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஃபீல்டு ஒண்ணு சிம்பிள் கிடையாது, ஈஸி. This தொழில் is very very simple, but one thing is important. நான் என்ன நம்பணும். I think you'll be doing. My prayers are there for you all. உங்க ஒவ்வொருவருக்காக வேண்டி நான் வேண்டிக் கொள்றேன். நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும். ஓகே, குட் லக் டு யூ ஆல். தேங்க்யூ வெரி மச்.
நிறைய நேரம் பேசுறேன். ஆனா பேசுனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா, நீங்க வெற்றி பெற்றாதான் பேசுனதுல பேசுறது யாரு வேணா பேசிட்டு போயிடலாம் சார். செயல்பாடுல வரணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வந்தீங்கன்னா அதை விட வாழ்க்கையில வேற ஒண்ணும் எனக்கு கிடைக்க போறது வேற ஒண்ணும் கிடையாது. அதான் என்னுடைய பேர். ரைட்? தேங்க்யூ வெரி மச் அண்ட் குட் லக் டு யூ. தேங்க்யூ. ரைட் சார்? சிறப்பு சிறப்பு சார், அருமை சார். பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மாதிரி மெய்மறந்து உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். உண்மை என்னன்னா, நண்பர் ஒருத்தர் போட்டிருந்த மாதிரி உங்களுடைய உள்ளத்துல இருந்து பேசியிருக்கீங்க சார். இது எதுவுமே நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிபிடியோ இல்ல வேற எங்க இருந்தோ எடுத்த விஷயங்கள் கிடையாது. நீங்க இவ்வளவு நாளா எவ்வளோ இந்த நம்மளுடைய முகவர் சமுதாயத்தை எந்த அளவுக்கு விரும்பி இருக்கிறீங்க, அவங்களுடைய முன்னேற்றத்தை எந்த அளவுக்கு நோக்கி இருக்கீங்க, அதுக்காக சப்போர்ட் எப்படி பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னைக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. என்னன்னா நீங்க கடைசியா சொன்ன ஒரு விஷயம்தான், முத்தாய்ப்பா சொன்ன ஒரு விஷயம். எல்லோரும் இந்த பயிற்சியை பயன்படுத்தி எப்படி முன்னேறி இருக்கீங்க அப்படிங்கிறதா இதற்கான பதிலா இருக்கும். சாருக்கு நம்ம திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பதில், ஒரு வாழ்த்து என்னவா இருக்கட்டும். அது என்னன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. ராஜேந்திரனா பாருங்க. ஓகேண்ணா. முரளி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம் சார். நீங்க பேச்ச ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்களுடைய சகோதரரா பேசுறேன், ஒரு பிரதரா பேசுறேன்னு சொன்னீங்க. நிச்சயமா அன்பான பிரதர் எப்படி ஒரு கண்டிப்போட நடப்பாரோ அப்படி இருந்துச்சு உங்க பேச்சு. உங்க பேச்சுல ஒரு அழகு இல்லை, சிரிப்பு இல்லை, ஒரு கண்டிப்பு இருந்தது, ஒரு உத்தரவாதம் இருந்தது. நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை நாங்க செஞ்சு காமிப்போம். அதை எப்படி செஞ்சு காமிப்போம்னா, இந்த வருஷம் நாங்க எலைட் குரூப்ல எல்லாரையும் ஒரு லிஸ்ட் எடுத்து யார் யாரு என்னென்ன கிளப்ல இருக்காங்க, யார் யாரு என்னென்ன குரூப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுவோம். நாங்க ஒரு வெற்றி கூட்டத்துக்கு உங்களை இதே மாதிரி அழைப்போம். நீங்க அந்த கூட்டத்துல எங்களை அன்னைக்கு பாராட்டுறது மட்டுமே நடக்கும். நீங்க சொல்லும் போது ஒரு விஷயத்தையும் சொல்லி காமிச்சீங்க. அதான் எல்லா விஷயத்தையும் சொல்லி காமிக்கும் போது அதையும் சொல்லி காமிச்சீங்க. நிறைய பயிற்சிகள் நடக்குதுன்னு சொன்னீங்க. எல்லா பயிற்சியும் பயிற்சி ஆகாது, எஸ்எஸ்எம்ஜி பயிற்சி தான் பயிற்சி அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு நாங்க உங்களுடைய பயிற்சியில கத்துக்கிட்டதை சாதிச்சு ஒரு டார்கெட் லிஸ்ட் தரும். அந்த லிஸ்ட்டை வச்சு நீங்க ஒவ்வொருத்தரையும் ஹானர் பண்ணணும். ஒரு ஹானர் பண்றதுக்குன்னே ஒரு வகுப்பு கொடுப்போம். அந்த வகுப்புல நீங்க இதுவரைக்கும் நீங்க எங்களோட எவ்வளவு ஒரு உண்மையிலேயே ஒரு சகோதரன் வளராவிட்டால் வாழ்வான், வளராவிட்டால் கூட பிறந்த சகோதரன் எவ்வளவு வருத்தப்படுவாரோ அந்த ஃபீலிங் உங்ககிட்ட நாங்க பார்த்தோம், கிடைச்சிச்சு எங்களுக்கு. அருமை. கார்த்திக் எப்படி முத்துராமனோட பையனா இருக்கானோ அந்த மாதிரி நாங்க இந்த கார்த்திக் உங்ககிட்ட கார்த்திகா வரமாட்டோம், இன்னொரு ஜூனியர் முத்துராமனாவே வருவோம். கார்த்திகோட லைஃப் அப்படியே போயிடுச்சு. அப்படி இருக்காது. முத்துராமன் இன்னொரு முத்துராமனை நீங்க பார்க்கலாம், நிச்சயமா காமிப்போம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. அடுத்தது முத்துப்பாண்டியண்ணா. ராஜேந்திரன் ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார். ஆனா முகவர்களை நாங்க ஒவ்வொருத்தரையும் பேச அழைச்சிட்டு இருக்கோம், யாருமே முன் வர்றதில்ல. இப்ப நீங்க சொன்னதுனால கட்டாயமா நாங்க முதல்ல அவங்கள பத்தி முதல்ல சொல்லட்டும், அப்புறம் பிளான்ஸ பத்தி சொல்லட்டும். அடுத்த வாரம் அதான் சார் பொங்கல் கொண்டாட்டத்துல அதைத்தான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். மக்களை பேச வைக்கணும், அவங்க முன்னேறணும். நாங்க நினைச்சது பூரா நீங்க தெய்வம் மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்து ஜிஎஸ்டில நான் பாலிசி கொடுத்துட்டேன் சார். ஒரு பாலிசி 1/24 ஒருத்தர் கட்டினாரு, அவருக்கு கட்டினாரு, அவர் ஒய்ஃப் கட்டினாரு, அவங்க மாமியார் கட்டினாரு. டக்குன்னு செப்டம்பர் 22க்கு பிறகு அவங்க லேட்டா கட்டினாங்க, ஜூலைல கட்ட வேண்டியதை. அப்ப ஜிஎஸ்டி மிஞ்சி பணம் என் கையில இருந்தது. அதை வச்சுட்டு அப்புறம் ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இயர்லி ஒரு 30,000 போடுங்கன்ட்டு 13,000 போட சொல்லி, ரைட்டு தான், 18,000 போட சொல்லி ஒரு பாலிசி அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன் சார். ஏன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. இதனால மக்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுப்போம் சார், அவங்கள எல்லாம் கொண்டு வருவோம். அன்னை சொன்ன மாதிரி வெற்றி கூட்டத்துக்கு வர்றீங்க. இன்னைக்கு மதுரையில கொண்டாட்டம் மாதிரி எஸ்எஸ்எம்ஜில ஒரு கொண்டாட்டம் நடக்கும். தேங்க்யூ. விரைவில். அடுத்தது மதுரையிலிருந்து முத்துப்பாண்டி அண்ணா. சார் வணக்கம், நான் முத்துப்பாண்டி பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்பா சார். எனக்கு ஒரு தலைவர் நான் அதுக்காக அந்த கட்சின்னு சொல்லல, நானு எனக்கு ஒரு தலைவர் ரொம்ப பிடிக்கும். அவரு
உள்ளதை உள்ளபடியே பேசுவார். ம் நீங்க உங்க முகமும் அவரை மாதிரி தான் இருக்கு, உங்களுடைய பேச்சும் அப்படிதான் இருக்கு, உங்களுடைய வெளிப்படைத்தன்மையும் அப்படிதான் இருக்கு. அவர் வேற ம் யாரும் இல்ல, ஈரோடு EVKS இளங்கோவன் சார் தான், ஐயா தான், அவங்க தான். அவருடைய பேச்சு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. ரொம்ப அற்புதமா எங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க. இந்த இந்த கிளாஸ் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க வகுப்பை. ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டுக்கிறீங்க. அதாவது ஒரு திட்டத்தை புதுசா வரவும் நான் சொல்லணும். இப்ப நீங்க சொல்ல வந்து டிஜிட்டல் யுகத்துல இருக்கோங்க. டிஜிட்டல் யுகத்துல இருக்கும்போது நான் நினைச்சாலும் நினைக்காட்டினாலும் இன்னொருத்தவர் அதை பாஸ் பண்ணிடுவார். அவருக்கு அதை வந்து அந்த கஸ்டமருக்கு இன்னொருத்தவர் பாஸ் பண்ணிடுவாரு, இல்லாட்டி அவர் எப்படியாவது தெரிஞ்சுக்கிடுவார். இப்ப நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா, அது நீங்க அதுதான் நான் நினைச்சுக்கிறேன், பட் நீங்க அதை தான் சொல்ல வந்தீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் அதை கேள்வியா கேட்டுடுறேன். அவருக்கு நான் வாட்ஸ்அப்ல தெரிவிக்கல, அந்த விஷயத்த நான் வாட்ஸ்அப்ல தெரிவிக்கல. ஒரு திட்டம் உடனே வருது, அந்த வாட்ஸ்அப்ல நான் வாட்ஸ்அப்ல அவருக்கு தெரிவிக்கல. லேட் ஆயிடுது, அவரை போய் நான் சந்திச்சு கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுது, நீங்க சொன்ன மாதிரியே. அப்ப இன்னொருத்தவர் அவர் வாட்ஸ்அப் மூலியமா அவர் கான்டாக்ட் பண்ணிட்டு அதை அந்த விஷயத்தை அவர் எடுத்துக்கிடுவார் இல்லையா? அப்ப நான் நேர போய் சந்திக்கிறது அப்படின்றது எல்லா நேரத்திலையும் அது சாத்தியமா இருக்குமா? அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு விடை தெரிஞ்சா. வெரி வெரி குட் கொஸ்டின். ஐ வில் டெல் யூ. நீங்க யோசிச்சு பாருங்க, சந்திக்கும் போது நீங்க முதல்ல வாட்ஸ்அப்ல கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. வாட்ஸ்அப்ல என்ன கொடுக்கணும்? அவரு 1000 கொடுக்கட்டுங்க, யாரோ ஒருத்தர் என்ன கொடுத்தாலும் அவரு கொடுத்ததை விட்டுருங்க, அவரு கொடுத்த செய்தியை அவருக்கு போட்டுங்க, பரவாயில்ல. ஆனா நீங்க அனுப்பக்கூடிய செய்தி என்னவா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. ஏன்னா நானும் அவன் அனுப்பிச்சானே, அதனால நாமளும் வந்து அதே மாதிரி 4 லட்சம் கட்டுனா 5 லட்சம் ரூபாய் கவரேஜ், அது வந்து 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும், அப்படி இல்லைங்க. இதுல நீ கொடுங்க a new investment scheme with a continuous return of income till lifetime, and which is exempted fully from income tax, is for you, is available for you for our sale from என்னைக்கு அந்த டேட்டை போட்டு, அதாவது புதிய திட்டம் என்னைக்கு 12ஆம் தேதி அறிமுகம் அப்படின்னு உள்ளதை நீங்க போடுங்க. அது வந்து அது மாதிரி போட்டுடு. அதுக்கப்புறம் யூ ஃபைண்ட் டைம். அது ஒரு ஆளு ஒரு விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறேன்னு வச்சிருக்கேன், நிறைய வழியில கொண்டு சேர்க்கலாங்க. அவரு கொடுத்த இன்ஃபர்மேஷனை ஒருவேளை இன்னொரு விஷயம் பாருங்களேன், அந்த டேபிள் போட்டிருப்பாங்க, இந்த LIC டேபிளை பார்த்த உடனே பாதி பேருக்கு தெரியும் இது LIC டேபிள் தான் சொல்லி தூர போட்டுருவோம் இல்லையா? அது உடனே உள்ளுக்கு கூட போக மாட்டான். இன்னைக்கு ஒண்ணு இல்லைங்க, நம்மளுடைய நியூஸ் பேப்பர்ல எத்தனை உள்ளுக்கு கேரி ஆகி வரக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எத்தனை இருக்கு பார்க்க மாட்டோம். எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் நீங்க உள்ளுக்கு போய் பாக்குறீங்க சொல்லுங்களேன். நீங்க பேப்பரையே வீட்டுக்குள்ள கொண்டு வரச்சுமே வெளியில உறந்துடும் பாதி பேர் இல்லைங்களாங்க. வெறும் பேப்பர் மட்டும் தான் வீட்டுக்குள்ள வருது, அட்வர்டைஸ்மெண்ட் வெளியிலே விழுந்துருது, அப்படித்தானே? உங்களுடையது அப்படி வெளியே விழக்கூடிய அட்வர்டைஸ்மெண்டா இருக்கணுமா, வீட்டுக்கு உள்ளார கொண்டு வரக்கூடியதா மாறணுமான்னு பாருங்க. சரி, அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய செய்தியை பொறுத்ததுங்க. நான் என்ன கொடுக்கறேனோ அதை பொறுத்தாங்க எல்லாமே இருக்கும். சோ பி வெரி கிறிஸ்புங்க. அதாவது எதையுமே ரொம்ப குறுகலா சொல்ல ஆரம்பிக்கணும். என்ன மாதிரி இப்ப இழுத்தம்ல அப்படி இருக்கக்கூடாது. அருமையான விளக்கம் சார், அருமையான விளக்கம். அடுத்தது ஆண்டிப்பட்டியிலிருந்து கிருஷ்ணன் பொன்னையா, பேசுங்க சார். வணக்கம், என்னுடைய பேர் கிருஷ்ணன் பொன்னையா. நான் ஆண்டிப்பட்டி ஆனா பெங்களூர்ல இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். முத்துராமன் சார்ல அழகான தமிழ்ல எனக்கு கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்னதுல எனக்கு கிடைச்ச பாடம் என்னன்னா, டார்கெட் இஸ் an opportunity, it is not a threat. JFM ரஷ் மேனேஜ்மெண்ட் தியரியில நீங்க சொன்னீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாருக்குமே அந்த ரஷ் இருக்குதான். எங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, கிளின்னா பயம் இருக்குதான் செய்யுது. ஏன்னா மார்ச்ல நம்ம அச்சீவ் பண்ணோம்னா நம்ம டார்கெட் முடிச்சாதான் MDRTக்கு இல்ல சேர்மன் கிளப்புக்கு எல்லாமே நம்ம அந்த மாசத்துல முடிக்கணும்ன்ற அந்த ஒரு உணர்ச்சி, அந்த உணர்வு பூர்வமா இருக்கிற டைம்ல உங்களுடைய பேச்சு ரொம்ப தெளிவா அழகா எங்களுக்கு ஊக்கம் கொடுக்க இருந்துச்சு.
அதுல சொல்லும்போது நீங்க நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இமீடியட் இன்கம் பிளான் 10 பேர்கிட்ட பேசுங்க. அட்லீஸ்ட் ஒரு பாலிசி நாளைக்கு கழிச்சா கூட நீங்க மண்டே லாகின் பண்ண முடியும்ன்ற. நான் உட்காந்துட்டு இருக்கும் போதே யோசிச்சு ஒரு பிளான் ரெடி பண்ணி பிரான்ச் மேனேஜர்கிட்ட பிளானே வாங்கிட்டேன் சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள். குட் குட். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி நன்றி. அடுத்தது திருப்பூர்ல இருந்து அசோகன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் சார். வாழ்த்தலுடன் திருப்பூர்ல வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க. அதிகமா நீங்க தான் எனக்கு அண்ணனா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லைங்கண்ணா. யாரு அண்ணா என்ற வார்த்தை இருக்குல்ல, ஒரு விஷயம் பாருங்க. அண்ணன் என்ற வார்த்தை அதாவது பெரியவர் சிறியவர் என்பது இல்ல, அது ஒரு மரியாதை நிமித்தமா பேசுறேன். ரைட். ரொம்ப நல்லது. அதாவது இன்னைக்கு அதாவது கிளாஸ் எடுக்கிறவங்க நிறைய நாம கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். பட் என்னன்னா அது ஒரு சிலர் எடுத்த கிளாஸ் மட்டுமே மனசுல நிக்குது. அதாவது கொஞ்ச நேரம் என்னடா நீங்க பேச ஆரம்பிச்சோம்னே கொஞ்ச நேரம் நமது எண்ணங்கள் ஒரே நிசப்தமாயிடுச்சு. நிசப்தமாயி நம்மளோட கவனம் எல்லாம் உள்நோக்கி போயிட்டு இருக்குது. உள்நோக்கி எது போயிட்டு இருக்குது, நாம என்ன தவறு செஞ்சோம் அதை ஏதோ சுட்டி காட்ட வர்றாரு. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க சொன்னீங்க, நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி. என்னை நீங்க எப்படி நினைச்சிட்டாலும் சரி, ஆனா நான் இதை சொல்லிதான் ஆக வேண்டிய கட்டாயம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. பாத்தீங்களா, எத்தனையோ வாரம் நீங்க 2 முறை நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்க. பட் எல்லாருமே எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா, எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சுதா? நீங்க சரியா 100க்கு 100 கரெக்ட். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இன்னைக்கு கிளாஸுக்கு வரும்போது கூட நாம் எல்லா கிளாஸுக்கும் நாம் வந்துட்டு தான் இருக்கிறோம். நாம் கிட்டத்தட்ட 33 வருஷமா எல்லா கிளாஸுக்கும் வந்துட்டு தான் இருக்கிறோம். பட் என்னன்னா ஏதோ ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணேன். அந்த இடத்துல நீங்க சொன்னீங்க அந்த பிளான் பிரசன்டேஷன் சொல்லி இன்னைக்கு ஒரு புது விதமா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதாவது யாரை பாக்குறதுன்னே தெரியாது இருக்கிறத விட போய் பாருங்க, 10 பேரை பாருங்க, 10 பேரை பார்த்துட்டு அதன் மூலம் பிரசன்டேஷன் ரொம்ப நம்ம நீட்டக்கூடாது. நாம அபிஷியலா தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு, பட் பிரசன்டேஷன் பண்றதுங்கிறது வேற. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நீங்க தெளிவா சொன்னீங்க சார். இந்த காலையில 8 to 10 அந்த டைம்ல ஒரு 10 பேர் அப்படின்னு சொன்னீங்க. அதுதான் எனக்கு ஒரு இதா இருக்கு. 10 பேரை பார்க்க முடியுமான்னு இல்ல, ஆனா இப்ப எதுக்க வேண்டிய இந்த 10 பேர் அப்படின்னு நான் சொன்னேன்னா, இனி இருக்க இந்த 8 to 10 இஸ் a very prime time for business. ஏன்னா prime time அதுல 10 பேரை பார்க்க முடியாது, அது நியாயமான விஷயம். ஆனா 8 to 10ல நீங்க எவ்வளவு மேக்சிமம் பண்ண முடியுமோ அது பார்த்துடணும். எவ்வளவு பார்க்க முடியும் அது மட்டும் இல்லைங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த காலையில 8 மணிக்கு போய் ஒரு ஆள்கிட்ட போய் கஸ்டமர்கிட்ட போய் 1 மணி நேரமும் ஒரு கஸ்டமர்கிட்ட பேசக்கூடாதுங்க. எப்ப நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போனீங்களோ 10 நிமிடத்துக்கு மேல நீங்க எப்ப பேசுறத குறைக்கிறீங்களோ மீண்டும் அந்த கஸ்டமர் உங்களை வரவேற்கிறதுக்கு தயாரா இருப்பாரு. அவரு இல்லைன்னா என்ன பண்ணா, பாதி கஸ்டமர் நம்மள வீட நம்மளை அடைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இவன் பார்த்தா வந்தா பேசுனா விடமாட்டான்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த சூழலுக்கு எப்பவுமே கொண்டு போயிடாதீங்க. ஓகே சார். Don't speak more than 10 minutes. Stick on to the time, sir. அது ரொம்ப முக்கியமானது. சரியா? அவர்கிட்ட சொல்லுங்க, சார் இன்னைக்கு அடுத்த கஸ்டமர் இது இருக்கு சார், அப்பாயின்மெண்ட். ஹலோ பேசுங்க சார், பேசுங்க. அடுத்த கஸ்டமருடைய அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு பேசுங்க. அப்ப என்னன்னா you will become valuable. சார் வேலையே இல்லாதவன் தான் சார் 1 மணி நேரம் பேசிட்டே கிடப்பான். இவன் ஏதோ கிடைச்சு போறவனை போட்டு அருன்னு அறுத்து அவன் படைப்படி நம்மளை கண்டாலே ஓடுவான். அப்படி இருக்கக்கூடாது. You speak for only 10 minutes. Crisp, clear, come out. எவ்வளவு அழகா இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வராரு சார், 1 மணி நேரம் போடுறாருன்னு வச்சிருங்க, நீங்க என்ன ஆவீங்க? அதனால அது கிளியர் ஆயிட்டு அப்புறம் ஓகே சார். ஓகே, அவர் போயிட்டாரு. அடுத்தது வேலூர்ல இருந்து மூர்த்தி அண்ணா, கிருஷ்ணமூர்த்தி அண்ணா. சொல்லுங்க. வணக்கம் சார். கிளாஸ் அருமையா இருக்கு சார். வணக்கம். சொல்லுங்க. சம்பூர்த்தி சார். ஒரு மூங்கில் விதை 3 ஆண்டு காலம் வேற நல்லா பரப்பிட்டு 4வது ஆண்டு வளரும் பாரு, அதனுடைய வளர்ச்சியே அற்புதம் சார். அந்த மாதிரி நானும் ஒரு எஸ்எஸ்எம்குள்ள சாதாரண முகவரா இருந்து
இன்னைக்கு சேர்மனுக்கு என்ட்ரி ஆக போறேன் சார். வெரி குட், கங்க்ராட்ஸ். சேர்மனுக்கு என்ட்ரி ஆக போறேன் சார். அதன் பிறகு அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஜான் கென்னடி ஒண்ணு சொல்லுவார் சார், தயங்குபவன் கை தட்டுகிறான், துணிந்தவன் கை தட்டலை பெறுகிறான். அற்புதமான வரி சார் இது. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு முகவரையும் பேச வைக்கணும் சார். அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குது, கஸ்டமர் எப்படி ரிலேஷன்ஷிப் உருவாக்குறான், எப்படி பாலிசி வாங்குறான், எடுத்த உடனே பாலிசி பேசவே கூடாது சார். நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கணும் சார். அதுலதான் இவங்களும் என்ன பயப்படுறாங்கன்னா, பேச விட்டா ஒரு முகவரே அரை மணி நேரம் பேசிடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. 10 நிமிடத்துக்கு மேல பேசக்கூடாது. ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆள் மேக்ஸிமம் ஒரு பிளான பத்தி எதை பத்தி பேசுறா 10 நிமிஷம் பேசிட்டு விட்டுறணும். அதாவது அண்ணாதுரை ஒரு அண்ணா இருக்கார் இல்லையா, அறிஞர் அண்ணா, அவர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கணம் சொல்லியிருப்பாரு. கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. ஒரு புக் இருக்கு. அவர் என்ன சொல்லுவார்னா, அழகுக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவார். அழகு என்பது யாதெனின், முகத்திலோ மூக்கு கண்ணாடியிலோ பட்டுடையிலோ பிற அணிகலன்களிலோ அமைவதண்டு, மூளை இதயம் நுரையீரல் மண்ணீரல் போன்ற உறுப்புகள் சரிவர அமைவதே அழகாகும் அப்படின்னு சொல்லிப்பார். சரியா? அதே மாதிரி நடிப்புக்கு ஒரு இலக்கணம் சொல்லுவார். நடிப்பு என்பது யாதெனின், நான் இப்ப ஒரு வேடத்தை, இப்ப ஒரு ஔவையார் வேடம் ஒருத்தர் தரித்து வாரான்னு வச்சுக்கிடுங்க, நான் என்ன சொல்லலாம், இந்த இதுதானே ஔவையார் தானே, நான் போட்டுடலாமே நான் நினைக்கணும். பார்க்கும் போது எனக்கு நினைக்கணும். ஆனா செய்கின்ற முற்படும் போது எனக்கு அது வரக்கூடாது. அதான் நடிப்புக்கு இலக்கணம். அதே மாதிரி பேச்சுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. என்ன தெரியுமா? இன்னும் பேச மாட்டானான்னு எப்போ ஏங்குறானோ அப்ப பேச்ச நிறுத்திடணும். இவன் எப்படா முடிப்பான்னு நினைக்கிறான்னு வரைக்கும் நினைச்சோன்னு வச்சுடுங்க, அது வம்பு. சோ அதுல நல்ல நிறுத்துறது தான் மேல். அடுத்தது நன்றி. அடுத்தது சிவஞானம் சார், சென்னையில் இருந்து. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சொல்லுவாங்க, ஒரு 350க்கு மேல இருக்கிற கிளாஸ்ல ஒரு ஓப்பன் ஹால்ல இதே இருந்தா யார பார்த்து பேசுறோம், யாரோ நம்ம டபாஞ்சிடலாம் ஒழிஞ்சுக்கலான்ற ஒரு எண்ணம் தோணும். ஆனா இது வீடியோ ஜூம் மீட்டிங்ல நேரடியா ஒவ்வொருத்தரையும் தாக்குற மாதிரி 350 வரையும் போட்டு தெளிச்சிட்டீங்க. இப்போ நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு சொன்ன மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நன்றி. உண்மையிலே எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ 12 lakhs டாக்ஸ் ரெஜிமுக்கு ஐடிக்கு 1,40 crore 1,40,000 கொடுக்கலான்றீங்க. அது முடிஞ்சா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒண்ணு இல்ல சார், சிங்கிள் பிரீமியம் 1,40 lakhs ஆஃப் சிங்கிள் பிரீமியம் அண்ட் ஜீவன் சாந்தி கொடுத்தீங்கன்னு வச்சுருங்களேன், உங்களுக்கு எவ்வளவு சார் ரிட்டர்ன்ஸ் வரும் இயர்லி? நியர்லி 10% இல்லைங்க, 9.5% கொடுக்குறாங்க. உங்களுக்கு எவ்வளவு வருது கரெக்டா கால்குலேட் பண்ணி பாருங்க. இட் கம்ஸ் அரவுண்ட் 99,000 98,000 வருது. ஓகே. So 1 இயருக்கு எவ்வளவு வருது? below 12 lakhs தான் வருது. Okay. So when it is below 12 lakhs, your income is 12 lakhs below இருந்ததுன்னா that is not taxable. Okay. அப்ப யாருக்கு கொடுக்கணும்னா, இப்ப ஒரு எம்ப்ளாயி இருக்கிறாங்க, அவங்க வீட்டம்மா ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கிடுங்களேன், இந்த எம்ப்ளாயி பேர்ல கொடுக்க கூடாது, அவங்க வீட்டம்மா பேர்ல கொடுத்துடணும் இல்லையா? பட் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது டாக்ஸ் வராதுங்களா? அப்போ வராது இல்ல, அவங்க வீட்டம்மாக்கு இன்கம் இல்ல வேற. ஓகே ஓகே. நீங்க அந்த ஜீவன் சாந்தி பிளான் எடுத்து பாருங்க சார். சரி, ஓகே. Thank you. 1,40 lakhs வரை கொடுத்தீங்கன்னா it is not taxable. ஓகே ஓகே. Thank you சார். உண்மையிலே நன்றி நன்றி. Thank you சார். நன்றி. அடுத்தது கோவில்பட்டியிலிருந்து வேணுகோபால் சாமி அண்ணா. சார் வணக்கம் சார். வணக்கம் வேணுகோபால், சொல்லுமா. வணக்கம் சார். வணக்கம் சார். அதாவது கொஞ்சம் ஊடால தான் கேட்கற மாதிரி இருந்தது சார். கொஞ்சம் இதாகி போச்சு, லேட் ஆயிடுச்சு. மதுரைக்கு போயிட்டு வந்தோம். சரி, நல்லா இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது எங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு 5 வருஷம் தான் ஆகுது எல்ஐசிக்குள்ள கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கும். நாளைக்கு யாரை போய் பாக்குறது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். அதுக்கு நீங்க அருமையா சொன்னீங்க. முத நாளே பிளான் பண்ணி வச்சுட்டு யார பார்க்கணும், 5 பேரை டெய்லி சந்திக்கிறது. அதே மாதிரி சில நேரங்கள்ல ஒரு 30 பாலிசி 40 பாலிசி பண்ணிட்டோம், எம்டிஆர்டி ஆயிட்டோம், போதும் நம்ம அந்த டார்கெட் இதாயிடுச்சுங்கிற மாதிரி இருந்தது. நீங்க நெத்தியில் அடிச்ச மாதிரி ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. அதாவது பேஸ் நல்லா அகலமா நல்லா விரிச்சுக்கணும். நீங்க 4 பாலிசில 1 பாலிசி அந்த மாதிரி எல்லாம் நம்பி இருக்க கூடாது. நிறைய கஸ்டமர் இருக்கணும். அது உண்மைதான் சார். ஒரு ஊர்லயே 100 கஸ்டமர் இருக்கிறதுக்கும் 10 ஊர்ல 10 பேரா 100 பேர் இருந்தோம்னு சொன்னா நமக்கு ப்ராஸ்பெக்ட் அடுத்து பாலிசி வந்துகிட்டே இருக்கு. அது கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரியுது. போன வருஷம் எம்டிஆர்டி முடிச்சோம், நம்பர் ஆஃப் பாலிசி வரல. இந்த வட்டம் நம்பர் ஆஃப் பாலிசி அதிகமா வந்திருக்கு, எம்டிஆர்டி ஆகல. இருந்தாலும் பரவாயில்ல. 13,02,500 ரூபாய்
வந்தே ஆகணும். அது முடிச்சிடலாம் சார். முதல் முடிச்சிருவோம். நாள்ல இருந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்ப நம்பர் ஆஃப் பாலிசி நிறைய பாக்குறதுனால சார் ஜூன் ஜூலைல இருந்து நம்ம ஜோன்ல போடுற காம்படிஷன் எல்லாம் வின் பண்ணி திருவனந்தபுரம், கோயம்புத்தூர், கூர்க்கு, இன்னைக்கு மதுரை, அடுத்து சென்னை, இப்ப எல்லாம் எலிஜிபிள் ஆயிட்டே வர்றோம். வாழ்த்துக்கள்ப்பா. நிறைய பேரை பாக்குற மோட்டிவேஷன் நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, நல்லா பண்றோம் சார். நல்லா பண்ணுங்க. ஓகே சார். ஓகே, பேர் சொல்ற மாதிரி வாருங்க. ஓகே ஓகே. அடுத்தது மஞ்சுளா மேடம், எந்த பிரான்ச்னு சொல்லிட்டு பேசுங்க மேடம். வணக்கம் சார், என் பேர் மஞ்சுளா, கடலூர் பிரான்ச்ல இருந்து பேசுறேன் சார். இப்ப கடலூர் பிரான்ச் சார். பேசுங்க மேடம். ஓகே சார். இப்ப நீங்க சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஏற்கனவே ஒரு இது லைசன்ஸ் எடுத்து டெர்மினேட் ஆயிட்டேன் 2008. திரும்ப மறுபடியும் வந்து மறுபடியும் கன்டினியூ பண்ணி மறுபடியும் சுச்சுவேஷன் பண்ண முடியாம போயிட்டேன். மறுபடியும் திரும்ப 2வது கோட் வந்து 2016 எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். அதுலயும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இப்ப டிஎன்பிசி படிக்கிறேன் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே 1 மார்க் 1.5 மார்க் மிஸ் பண்ணி திரும்ப விட்டுட்டு திரும்ப இப்ப போன வருஷம் மேல வந்து எடுத்திருந்தேன். மார்ச்ல ஏப்ரல் எடுத்து எனக்கு ஏஜென்சி இயரும் இந்த இது இயரும் ரெண்டுமே சேம், ஏப்ரல் டு மார்ச். இப்ப போன இயர்ல ஒரு 24 பாலிசி பண்ணியிருந்தேன். இப்ப இந்த இயர் வந்து ஒரு 29 பாலிசி பண்ணிருக்கேன். ஆனா இந்த வருஷம் பண்ணதுல ஒரு 5 பாலிசி லேப்ஸ்ல இருக்கு இந்த வருஷம் பண்ணதுல. இப்ப டிஏ கிளப் சொன்னீங்க சார். டிஏ கிளப் ஆகிடணும் கட்டாயமா. அதுக்கு என்ன தகுதிக்கு என்ன வேணும்னு உள்ளதெல்லாம் நான் ஒரு ஸ்லைட் இருக்கு, அதை நான் எல்லாம் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? குரூப்ல ஷேர் பண்றோம். இப்போ வந்து உங்க எஸ்எஸ்எஃப்டி குரூப்புக்கு நான் அனுப்பிச்சிடுறேன், அவர்கிட்ட கொடுத்துட்றேன். அவர் அதை பப்ளிஷ் பண்ணி விட்டுருவாரு. சரியா? இப்ப இயர்னு பாத்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரும். இப்ப 2வது கோட் எடுத்ததுல இப்ப பண்றது பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். 2 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து இப்ப இந்த வருஷம் ஒரு 29 பாலிசி அதுல சேம் பேர்ல வந்து 2 கொடுத்துருக்கேன். அதுல ஒரு 5 பாலிசி 4-5 பாலிசி லேப்ஸ்ல இருக்கு. இப்ப இந்த வருஷம் நம்ம டிஏ எடுக்கணும், அதுக்கு என்ன சார் எலிஜிபிள் வரணும்? இல்ல அதுலயும் லேப் செஷன் கணக்குங்களா? 40 பாலிசிஸ் இருக்குனுங்க. 40 பாலிசிஸ் பண்ணணும். 40 பாலிசிஸ் இல்ல, லைவ்ஸ். லைவ் 40 லைவ்ஸ் 50,000 ரூபாய் 50,000 ரூபாய் கமிஷன் வாங்கிருக்கணும். 15% உள்ள லேப்ஸ் இருக்கணும். அதையும் பாத்துக்குவாங்க. 3 நீங்க லேப்ஸ் அந்த இதெல்லாம் நீங்க 40 பாலிசினா உடனே 40 பாலிசி பண்ணிட்டு நிக்க கூடாது. 60 பண்ண கவலை இல்ல. மினிமம் 60 பாலிசியா பண்ணணுங்க. இன்னும் 80 நாள் இருக்குல்லங்க. ஒரு நாளைக்கு 1. ஓகே, தேங்க்யூ. பண்ணிடலாம். தேங்க்யூ. ஓகே ஓகே. இறுதியா ஒருத்தவங்க மட்டும் இது பண்ணுங்க. ஏன்னா ராஜா அண்ணா, ஆரணியிலிருந்து ராஜா அண்ணா, இதோட முடிச்சுக்கலாம். சார் குட் ஈவினிங். வணக்கம், பேசுங்க. குட் ஈவினிங் சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி தான் ரெண்டு டைம் வந்து நான் டெர்மினேட் ஆயிட்டு 3வது டைம் ரீஇன்ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்போ ஒரு எஸ்டிசில மீடியில கலந்துக்குன்னு சேலத்துல இன்னைக்கு கண்டினியூஸ்ல 4வது வருஷம் பிஎம் கிளப், அடுத்து டிஎம் கிளப் 3வது வருஷம், நெக்ஸ்ட் இயர் வந்து செட்டம் கிளப். இது எல்லாத்துக்குமே காரணம் 90% எஸ்எஸ்எம்ஜி. அதுக்கு தகுந்த உழைப்பு, நியூ கஸ்டமர் போய் பாக்குறது, ஐடி கார்டு விசிட்டிங் கார்டு கொடுத்து நியூடஸ் கொடுத்து அதாவது பிரிட்ஜஸ் கொடுத்து பார்த்தோம்னா புதிய வாய்ப்பாளர் பார்த்தா தான் சார் நமக்கு நல்ல பிசினஸ் கிடைக்கும். பழைய ஆளையே பார்த்துட்டு போனோம்னா நமக்கு பிசினஸ் வராது. நமக்காக போடுறத தவிர பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் இல்ல சார், இன்னும் ஆள் கேட்டுக்கிட்டு தான் சார் இருக்காங்க. நாங்க தான் ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கோம். போதும் போதும் குறைச்சு வச்சிருக்கோம். சரவணா இதுல நீங்க முடிச்சிருங்க. வெளியில போயிட்டு வந்துட்டீங்க. பேசுங்கண்ணா. ரொம்ப சிறப்பான பயிற்சி. உண்மையிலேயே நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே மெய் மருந்து நின்றுட்டு இருந்தாங்க. அது நல்லா சாட்டை அடி மாதிரி இருந்துச்சு. உண்மையான ஒரு பயிற்சி. எங்க இருந்து இங்க வந்தோம், எங்க இருந்து எங்க போகணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நம்ம ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான் இந்த தலைப்பு எதை பத்தி சொல்ல போகுது அப்படிங்கிற ஒரு யோசனை இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தோணுச்சு இது மாதிரிலாம் சார் சொல்ல போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதுக்கு நம்ம யோசனை என்ன பண்ணியிருந்தோமோ அதுக்கு நேர்மாறான ஆனா அழகான, உண்மையிலேயே இந்த 2026 துவங்குறோம்னா இந்த துவக்கத்துக்கு உண்டான ஒரு பயிற்சியா நான் இது வந்து கருதுறேன் சார். உண்மையிலேயே சிறப்பான பயிற்சி. முதல்ல நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்க அதான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த நம்மளுடைய எஸ்எஸ்என்ஜி எலைட் குரூப் மெம்பர்ஸ் அந்த குரூப்பை வந்துட்டு இன்னும் சிறப்பா கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ வந்து எலைட் குரூப் மெம்பர்ஸுக்குன்னு
ஒரு சிறப்பான பயிற்சிகள் மட்டும் கொடுத்துட்டு வரோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு 1 இல்ல 2 எக்ஸ்ட்ரா பயிற்சின்னு அந்த மாதிரி கொடுத்துட்டு வரோம். இப்ப இந்த வருஷத்துல இருந்து அத பயிற்சி மட்டும் கொடுக்கறது இல்ல, இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து இந்த எலைட் குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் ஒரு அடுத்த கிளப் அல்லது எம்டிஆர்டி அப்படிங்கிற அந்த கோலை வந்து ரீச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 1-to-1 கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்கள் எலைட் குரூப் மெம்பர்ஸ் யாராவது சேராம இருந்தீங்கன்னா கூட சேர்ந்துங்க. நம்மளுடைய ரங்காவலர்கள் யாரை வேணாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு எலைட் குரூப் மெம்பர் ஆயிக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு, இன்றைக்கு ரொம்ப அழகா ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி கொடுத்திருக்கிற சரவணன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்கண்ணா. சார் எப்பயுமே 200 இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து முடியறது வரைக்கும் 230க்கு கீழே வரல. நீங்க 2 தடவை 140 150ன்னு சொன்னீங்க. அப்ப கூட 2 தடவை முதல்ல நான் ஆரம்பித்த பார்த்துட்டு நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டீங்க. இன்னொரு பெரிய சாதனை என்னன்னா, நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்தையும் எங்க மக்கள் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, இடையில வந்து நான் சொல்வேன், யாரும் வெளியே போகாதீங்க, நன்றி சொல்றது வரைக்கும் இருங்க, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வரைக்கும் கேளுங்க நான் சொல்வேன், அல்லது திருவெற்றியூர் பாலா சொல்வார். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா 240ல இருந்து 238 பேர் அப்படியே இருக்காங்க. கடைசி வரைக்கும் நீங்க எவ்வளவு சாட்டை அடி கொடுத்தாலும் வாங்கணும். அது எல்லாம் நமக்கு வரவேற்புதான். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நீங்க கொடுக்கிற ஒவ்வொன்னும் அந்த +2 படிக்கும் போது சார் கண்ட்ரோல் பண்ணி படிக்க வச்சா அவன் MBBS ஆயிடுவான், அல்லது அவன் ஒரு பிசிக்கல் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சான்னா ஒரு IPS ஆவான். அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. எல்லாரும் இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 230 பேர் இருக்காங்க. 10 பேர் என் மாதிரி 60 வயசுக்கு மேல இருக்க சுகர் பேஷண்ட் சாப்பிட போயிருப்பாங்க. மற்ற எல்லாரும் லைன்ல அப்படியே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார், வெரி ஹாப்பி. நான் வந்து அந்த ஒரு ஸ்லைட்ஸை வந்து மேடம்க்கு ஷேர் பண்ணி விட்டுருக்கிறேன். சரிங்க சார். கண்ணகி அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் மேடம்க்கு. அவங்க வந்து உங்களுக்கு அந்த அனுப்பிச்சிருவாங்க. so that you can transfer to your people. அந்த இதுல குரூப்ல போட்டீங்கன்னா அந்த இதெல்லாம் கேட்டாங்க, அதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேம்மா. குரூப்ல போட்டுறேன் சார். அந்த ஸ்லைட உங்க பேர்ல போட்டேன் கண்ணகி மேடம் சொல்லிருங்க சார் எங்களுக்கு. மேடம் நான் உங்க பேர்ல போட்டு விட்டேன், அதை நீங்க அப்படி குரூப்ல போட்டு விட்டீங்க. ஓகே சார். ஷூர் சார். தேங்க்யூம்மா. கண்டிப்பாக. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 350 360 பேருக்கு மேல நமக்கு அட்டன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல வேற லைவ்ல வேற ஒரு 30 பேருக்கு மேல அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு சில விஷயங்கள்னால இப்போ இந்த கடைசியா கேள்வி கேட்கிற நேரத்துக்கு தான் ஒரு கொஞ்சம் பேர் அண்ணன் சொன்ன மாதிரி கொஞ்சம் வெளியில போயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கு ரொம்ப அழகா நாங்க எதிர்பார்த்ததுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, எனக்கு எதிர்பார்ப்புக்கு மேல எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க சார். உண்மையிலே இந்த மாதிரி ஒரு பயிற்சி எங்களுக்கு தேவை, அந்த மாதிரி ஒரு இந்த நேரத்துல தேவை. அதுதான் நான் சொல்லுவேன். கவிதாங்க சொல்லியிருக்காங்க, கடவுள் சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுதான் சார் உண்மை. சோ ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றி உரை கூறி நம்ம பயிற்சியை வந்து நிறைவு செய்வோம். எல்லாரும் ஏதோ போன் நம்பர் கேட்டு உங்க போன் நம்பர்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் போடல, நீங்க அதை போட்டு விட்டுருங்க என் நம்பரை. பண்ணிக்கலாம் சார், போட்டுருங்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இதுல என்ன பாவம், எப்படின்னா நம்ம மக்கள் ஏதோ என்னால முடிந்தது அதுதான் செய்ய முடியும். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு நல்ல ஒரு செயலை கைட் பண்ண முடியும்னா பண்ணி கொடுக்க தயார். ரைட் சார், வாழ்த்துக்கள், எல்லாம் நல்லா இருங்க. பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இந்த வாட்டி உங்களுடைய பொங்கல் வணிக சொல்லுவாங்க சார். கண்ணை மேடம் நன்றி சொல்லுவாங்க சார். சார் எல்லாருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணவா? ஓகே. நமது SSMGயின் தலைவர் சரல் சுந்தரம் ஐயாவை வணங்கி நமது அறங்காவலர்கள் சார்பாகவும் மற்றும் நமது உறுப்பினர்கள் சார்பாகவும் உங்களுக்கு பெரிய நன்றி சார். எப்படி சொல்றது தெரியாத ஒரு நன்றி. ஏன்னா வியாழக்கிழமை வரைக்கும் இன்னும் டாபிக் பேசுறது, நானு என்னமா பேசுறது என்கிட்ட எனக்கு நானே எனக்கு தெரியல சொல்றேன், என்னமா பேசுறது அப்படின்னு கேட்டாரு. இன்னைக்கு வந்து இன்னொரு 10 நிமிஷம் கொடுக்குறீங்களா, நான் இன்னும் பேசணும் அப்படின்னு 9:15 ராஜேந்திரன் ஏற்கனவே பாவம் அந்த பையன் 8 மணில இருந்து 7:45 இருந்து இவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாரு. இவர் ராஜேந்திரன் சார் கேட்டு நீங்க வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொடுக்குறீங்களான்னு கேட்கற அளவுக்கு எனக்கு தெரியும் சார். உங்களோட நான் தான் சொல்வேன்ல, உங்களோட நீங்க எதிர்க்க ஒரு மைக் முன்னாடி வந்துட்டீங்க, ஒரு ஸ்கிரீன் முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட பேச்சு வந்துட்டே இருக்குமா இருக்கும். நான் எத்தனையோ உங்களோட பேச்சு எங்களை பார்த்துட்டேன். சொற்பொழிவு தான் சொல்லணும், பேச்சை விட சொற்பொழிவு உங்களோட அப்படிதான் ஒரு நல்லா இருக்கும்.
அந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு விஷயமும் இங்க வந்து பெங்களூர் கிருஷ்ணன் சார் வந்திருந்தாங்களே, அவங்க எழுதியிருக்காங்க, என்னால உறங்க விடாது உங்களோட இது வந்து பேசுறது வந்து எனக்கு தூங்க விடாதுன்னு போட்டிருக்காங்க. எவ்வளவு ஒரு நிஜமான ஒரு இது. நான் வந்து 9 o'clock வரைக்கும் என்னால வர முடியல ஆக்சுவலி. அவசரமா நான் நன்றி உரைக்காக ஓடி வந்தேன் உங்களுக்காக. அதனால சீட்டு தேற அளவுக்கு நான் சீட் தேர்த்துக்காக நான் ஒர்க் பண்ணலன்றது இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நீங்க பேசுனதை வச்சு எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க சார். ஹவ் யூ வுட் ஒர்க், அந்த டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் எப்படி ஒர்க் இருப்பீங்க அப்படிலாம் எல்லாருக்குமே தெரியும். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜ்ல எப்படி இருந்திருப்பீங்க. ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லயும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசுறச்சு. இன்னைக்கு கூட ஒரு சார் கிட்ட பேசும்போது சொன்னாரு, ஐயோ சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு பேசுறேன் அவர்கிட்ட, ஒரு டிஓ கிட்ட. அது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசும்போது எவ்வளவு நேரம் எடுக்க உங்களுக்கு போறதே தெரியாம உட்காந்துருக்காங்க எல்லாரும். ஓகே, இதுக்கு மேல உட்காண்டா எனக்கு பாவம். சரவணன் சார் இவங்க கண்டினியூஸா உட்காந்துக்கணும், பாவம். உங்களுக்கும் ரொம்ப பாவம். நீங்க ஏன்னா நாங்களா வீடியோ கட் பண்ணிட்டு ஓட முடியும், நீங்க அப்படி கிடையாது. ஆனா அந்த ஒரு சந்தோஷம் சார் உங்ககிட்ட. பிகாஸ் நீங்க வந்து இன்துவா எங்களுக்காக நீங்க பண்றது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷம் சார். இது வந்து எல்லாருக்கும் எல்லா ஹையர் அஃபிஷியல்ஸும் இருப்பாங்க தெரியாது. ஒரு 10% ஆஃப் த ஹையர் அஃபிஷியல்ஸ் தான் எங்களுக்கு இப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க சீட்டு தேயறதுக்கு இல்லை, ஏதோ சம்பளம் வாங்குறோம் அதுக்கு உழைக்கிறோம் அப்படிதான் இருப்பாங்களா இருக்கும். பட் யூ ஆர் நாட் லைக் தட். ஸோ எனக்கு தெரிஞ்ச இல்ல எனக்கு தெரியும். இங்க இருக்கவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் சார். நாங்க ஏஜென்ட்ஸ் வந்து ஒருத்தர் முகத்தை பார்த்து ஒருத்தரோட பேச்சை வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம் சார். நாங்க கண்டிப்பா அப்படிதான் பாலிசியை வாங்கிட்டு இருக்கோம். இவன் கொடுக்க மாட்டான், டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம் கூட நினைச்சு சேர்ந்து வரவங்க எத்தனை பேர் இருக்கும். அதனால உங்க முகத்தை பார்க்கும்போது உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் நீங்க எவ்வளவு தூரம் எங்க மேல ஒரு அக்கறை எடுத்து பேசிட்டு இருக்கீங்கன்னு. கூப்பிட்ட நேரத்துக்கு ஓடி வரீங்களா சார்? நான் கூப்பிட்ட நேரம் ஓகே அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் சார் எங்களுக்கு ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட். ஸோ நன்றிகள், கோடியான நன்றிகள் தான் சார் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். குட் நைட் சார். Thank you. Good night. நன்றி, தொடரட்டும் சார். நன்றிம்மா, நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா இருங்க. எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி சார். தேங்க்யூ சார். ஹாப்பி பொங்கல். சரவணன் எல்லாருக்கும் சொல்லுங்க சரவணன். சொல்லிட்டீங்களா சரவணன்? அது சொல்லிக்கலாம். இல்ல அது நம்ம பேசிட்டு தான் சொல்லணும்.